அப்படி அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் அருளப்படுகின்ற நேரத்துல, வசனங்கள் அருளப்படுகின்ற நேரத்துல சில வசனங்களுக்கு காரணங்கள் இருக்கு. சிலதுகள் அல்லாவே இறக்கி இதை சொல்லி கொடுங்க மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். சிலதுகள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துக்கு காரணமாக ஒரு குர்ஆன் வசனம் என்ன செய்யும், இறங்கும். ஒரு முறை எங்கட வீட்டுல ஜனாசா ஒன்று நடந்துச்சு. எங்கட வாப்பா அப்பா மௌத்தா போனாரு. அவருடைய ஜனாசா விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சு அந்த டைம்ல ஆரம்பத்துல தௌஹீதுல எனக்கு தெரிஞ்ச வகையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சார். முடிச்சோடனே அடக்கிட்டு வாரோம். வீட்டுல என்ன நடக்குது, பொம்பளை குடும்பத்துல உள்ள கிழடு கெட்டையில எல்லாம் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவார். உடனே போய் நான் அந்த யாசின் ஜூஸ் எல்லாத்தையும் கையில இருந்து பறிச்செடுத்து இப்படி ஓதக்கூடாது, இப்படி குர்ஆன் தனியா மௌத்தா போனவங்களுக்கு ஓத சொல்லி அல்லாஹ் ரசூல் சொல்லல, நீங்க வேணும்னா துஆ கேளுங்க அவருக்காக, அவர் நல்ல மனுஷரா வாழ்ந்தாரு, அவருக்காக துஆ கேளுங்க, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு யாசீன் எல்லாத்தையும் எடுத்தார். இதை பறிச்சு வச்ச உடனே என்ன கதையை கட்டி விட்டாங்க தெரியுமா? நான் குர்ஆனை எடுத்து நான் கிழிச்சனா அப்படி வீசி விட்டுட்டேன். அந்த காலத்துல பெட்ரோல் ஃபியூல் எல்லாம் இருக்கல, விறகுதான் என்ன செய்யணும், சேர்க்கணும். நெருப்ப கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், விறகுதான் சுமந்து ஒரு விறகு, 2 விறகு, இன்னும் 10 இந்த 10 வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாள் யாரு? அபூலாபுடைய மனைவி. என்னத்துக்காக? السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே பெண்களுக்கான விசேட தர்பியா நிகழ்ச்சியிலே திருக்குர்ஆன் விளக்க உரை சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்ப தினத்திலே அல் குர்ஆன் என்பது அனைவருக்கும் விளங்கக்கூடிய ஒரு வேதம் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வேதமே தவிர மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியதல்ல என்பதையும் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் திருக்குர்ஆனுடைய ஒரு தஃப்சீராக, ஒரு திருமறை குர்ஆனில் ஒரு அத்தியாயத்திற்குரிய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட சூரா லஹப் என்று சொல்லக்கூடிய தப்பத் யதா அபீ லஹப் என்று ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயம் திருக்குர்ஆன்ல 111வது அத்தியாயமாக இருக்கக்கூடியது. இந்த அத்தியாயம் மொத்தம் 5 வசனங்களை கொண்ட அத்தியாயம். அதனுடைய மொழிபெயர்ப்பு முதலாவது நாங்க பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹப். அபீ லஹபுடைய 2 கைகள் நாசமாகட்டும். வதப்ப, அவனும் நாசமாகட்டும். முதலாவது வசனம். 2வது வசனம், மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப. அவனும் அவனுடைய செல்வமும் அவன் உழைத்ததும் அவனை காப்பாற்றவில்லை. அவனுடைய செல்வம், அபூலஹபுடைய செல்வமும், வமா கஸப, அவன் உழைத்த உழைப்பு உலகத்துல, அது அவனை காப்பாத்தல. எதிலிருந்து காப்பாத்தல? அவனை நரகத்திலிருந்து காப்பாத்தல. சயஸ்லா நாரன் தாத்த லஹபின். இந்த லஹப் என்பவன் இவன் என்ன செய்வான்? நரகத்திலே கருகுவான். சுட்டரிக்கக்கூடிய ஒரு நரகமாக இருக்கும் நெருப்பிலே அவன் கருகுவான். வம்ராத்தஹு, லஹப் மட்டுமல்ல, இந்த அபூலஹப் என்பவன் மட்டுமல்ல, வம்ராத்துஹு,
அவனுடைய மனைவியும் நரகத்தில் கருகுவார். ஹம்மாலத்தல் ஹதப், அந்த மனைவி எத்தகையவள் என்றால் அவள் விறகு சுமந்து கொண்டு இருந்தால், விறகு சுமப்பவள் என்று அல்லாஹ் சொல்றான். 4வது வசனம். 5வது வசனம், ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அந்த மனைவியுடைய களத்திலே ஹபுலுன், ஒரு கயிறு இருக்கும், ஈச்ச மரத்துல கயிறு இருக்கும், மின் மஸது, அந்த கயிறு முறுக்கேறிய நிலையில் இருக்கும், அப்படி முறுக்கின ஒரு கயிறாக அந்த கயிறு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் 5 வசனங்களுக்குரிய மொழிபெயர்ப்பு. இதை சொல்லும் போது விளங்குது தானே அல்லாஹ் என்ன சொல்றான் என்று. கூடுதலான விளக்கத்தோட இதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் என்றது நாங்க எங்கட வாசிப்பை வச்சுதான் எடுத்துக்கொள்ளணும். நாங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ, குர்ஆனை எந்த அளவுக்கு விளங்குறோமோ, குர்ஆனை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, ஹதீஸுகளை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, அது எல்லாத்தையும் வச்சு இந்த வசனங்களுக்குரிய விளக்கத்தை இன்னும் என்ன செய்யலாம், கூட்டிக் கொள்ளலாம். அது நம்முடைய திறமையில் உள்ளது. குர்ஆன் ஹதீஸ்ல அதுக்கான ஆதாரங்கள் ஒவ்வொரு இடத்துல சிதறி கிடக்கும். அந்த தேன் துளிகள் எல்லாத்தையும் நாங்க புறக்கி எடுத்து என்ன செய்யணும், மொத்தமாக நாங்க அதை உள்வாங்கி கொண்டு அதை விளங்கக்கூடியவங்களா நாங்க தான் அதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். இதுல என்னென்ன அல்லாஹ் சொல்றான், என்ன அடிப்படைன்றதெல்லாம் பார்ப்போம். முதலாவது, இந்த லஹப் என்ற அத்தியாயத்தின் பெயர் இது எப்படி உருவாச்சு என்றதை பார்க்கணும். அல்லாஹ் ரசூலும் 114க்கும் என்ன செய்யல, பேர் வைக்கல. பேர் வைத்தது குறிப்பிட்ட சூறாக்களுக்கு மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க. மற்றது எல்லாத்தையும் அந்த அத்தியாயத்துல வார வசனங்கள் ஏதாவது ஒன்று வச்சு, வார்த்தையை வச்சு நபி தோழர்கள் வச்சிருப்பாங்க, அல்லது அந்த அத்தியாயத்துக்கு வார ஒரு பேர வார்த்தையை வச்சு தாபியன்கள், தபா தாபியன்கள், பிற்காலத்துல வந்தவங்க வைப்பாங்க. எல்லா அத்தியாயங்களுக்கும் சூறாக்களுக்கும் அல்லாஹ் பேர் வச்சதாக வரல, எங்கேயும் ரசூலுல்லாஹ் பேர் வச்சதாகவும் வரல. அப்ப இதுக்கும் லஹப் என்ற பேர் வந்திருக்குது. அல்லது இந்த அத்தியாயத்துக்கு மஸத் என்றும் சொல்வார்கள், மஸத், சூரத்து மஸத் என்றும் சொல்வார்கள். அப்ப இந்த மஸத் என்றும் லஹப் என்றும் பேர் வைத்தது அல்லாஹ் பேர் வச்சதாக எங்கேயுமே வரல, ரசூலுல்லாஹ் பேர் வச்சதாகவும் எங்கேயுமே வரல. இப்ப சூரத்துல் ஃபாத்தியாக்கு ரசூலா தான் பேர் வச்சாங்க. சூரத்துல் ஃபாத்தியா என்பது, ஃபாத்தியா என்றது ஆரம்ப அத்தியாயத்தின பேர் என்றது ரசூலா வச்ச பேர். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், யாரு சூரா ஃபாத்தியா, ஃபாத்தியத்துல் கிதாப், இந்த வேதத்தின் ஆரம்பத்தை யார் ஓதாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை இல்லை என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஃபாத்தியா என்ற அத்தியாயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பேரை வச்சாங்க. ஆனா இதே மாதிரி எல்லா அத்தியாயங்களுக்கும் ரசூலுல்லாஹ் வச்சதா வரல. அதே போன்று இந்த அத்தியாயத்துக்கும் ரசூலுல்லாஹ் பேர் வச்சாங்களா என்று பார்த்தா அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமும் இல்ல. சஹாபாக்கள் பேர் வச்சாங்களான்றதுக்கு அதுக்கும் நேரடியான இந்த ஆதாரமும் இல்லை. ஆனா இந்த அத்தியாயத்தில் உள்ள 2 வார்த்தைகள் தான். லஹப் என்பது இந்த அத்தியாயத்தில் உள்ள சூறால உள்ள ஒரு வார்த்தை. மஸத், ஃபீ ஜீதியா ஹப்லும் மின் மஸத் என்று வருதே, அந்த மஸத் என்பது முறுக்கேறது. இந்த மஸத் என்பதும் இந்த அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதை வச்சு பிற்காலத்துல வந்தவங்க பேர் வச்சாங்க. இப்போ குர்ஆன்ல வர்ற அத்தியாயங்களுக்கு பேர் வச்சது அல்லாஹ் ரசூல் இல்ல, சிலதுகளுக்கு தான் அல்லாஹ் ரசூல் வச்சிருக்கிறாங்கன்றத நாங்க முதல்ல விளங்கணும். இந்த அத்தியாயத்தையும் இதை நாங்க பார்க்கிறோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், திருக்குர்ஆன் என்பது, அல் குர்ஆன் என்பது 23 வருட காலமாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அருளப்பட்டதுதான் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் அருளப்படுகின்ற நேரத்துல, வசனங்கள் அருளப்படுகின்ற நேரத்துல சில வசனங்களுக்கு காரணங்கள் இருக்கு. சிலதுகள் அல்லாவே இறக்கி இதை சொல்லி கொடுங்க மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான். சிலதுகள் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அந்த சம்பவத்துக்கு காரணமாக ஒரு குர்ஆன் வசனம் என்ன செய்யும், இறங்கும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லுடைக்கப்பட்ட நேரத்துல, உஹது போர்க்களத்துல பல்லுடைக்கப்பட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் காஃபிர்களை திட்டினாங்க. கைஃப யுஃப்லிஹு கௌமன் லஜ்ஜு நபியஹும், எவ்வாறு ஒரு சமுதாயத்தார் வெற்றி பெறுவார்கள், லஜ்ஜு நபியஹும், அவர்களுடைய நபியை இரத்த காயம் ஏற்படுத்தினார்கள். நபிக்கு, அந்த சமுதாயத்தின் நபிக்கு இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. பல்லொடைஞ்ச அந்த வேதனையில, பல்லொன்று உடைச்ச எப்படி வருத்தமா இருக்குமா இல்லையா? இருக்கிற பல்லு பூச்சி திண்டாலே வருத்தமா இருக்கும். இப்போ ஒட்டஞ்சி வந்துச்சுண்டா பாதியில வருத்தமா இருக்கும். அதுல கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். சூரத்து ஆல இம்ரான்ல 128வது வசனம், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், நபியே அதிகாரத்துல உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை.
ஆட்சி அதிகாரம் எதை எப்ப செய்யணும், நபியை காயப்படுத்தினதுக்காக காஃபிர்கள் தோல்வி அடையணும் என்றா அல்லது காஃபிர்களுக்கு ஏதாவது காயம் இப்பவே ஏற்படணும் என்று நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க என்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று. வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் தீர்மானிக்கிறதே தவிர இந்த நபி தீர்மானிப்பது அல்ல. இந்த நபிக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இருக்கிறான். அப்ப இது ஒரு காரணம், ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு ஒரு ரீசனா ஒரு குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, இறங்குது. இதுக்கு சபபுன் நுசூல் எடுவாங்க. நுசூல் என்றா இறக்கப்படுதல். குர்ஆன் வசனம் சபப் என்ற காரணம், சபபுன் நுசூல் குர்ஆன் வசனம் இறக்கப்படுவதற்கான காரணம் என்ற அர்த்தம். அப்ப இந்த அத்தியாயம் சூரத்துல் அஹப் இறக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னணி என்னன்றதையும் தேடி பார்க்கணும். எல்லா அத்தியாயங்களுக்கும் இப்படி பின்னணி கிடைக்காது, எல்லா வசனத்துக்கும் கிடைக்காது. ஏதாவது ஒரு வசனத்துக்கோ ஒரு சூறாக்கோ இருந்தா அதை நாங்க என்ன செய்யலாம், மேலதிக விளக்கத்துக்கு எடுத்து கொள்ளலாம். இப்ப இந்த வசனம் ஏன், இந்த அத்தியாயம் ஏன் அருளப்படுதுன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசுல ரசூல்லா ஒரு நபியாக நியமிக்கப்படுறாங்க. 36 வயசு போல அந்த பகுதியிலிருந்தே ரசூல்லா தனிமையில இருக்கிறாங்க. ஈராக் குகையில போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க. நிறைய தனிமையிலிருந்து சிந்திக்கிறாங்க இந்த சமூகத்தை பத்தி. இந்த நிலையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளப்படுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான ஒரு வடிவத்துல காட்சி அளித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா, நீங்க ஓதுங்க, பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உங்களுடைய இறைவனின் பெயரால் ஓதுங்க என்று சொல்லும். ரசூல்லா தடுமாறுறாங்க, என்ன நடக்குது, ஏதாவது தீய சக்தி ஒன்று வந்துருச்சோ அல்லது இது என்னமோ ஒரு வசனம் சொல்லுது, இது என்னது என்று தெரியாம, என்ற ரசூலா தான் நபியா நியமிக்கப்படுறது முன்கூட்டியே அறிஞ்சிருக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மனைவி கிட்ட ஹதீஜா கிட்ட ஓடி வர்றாங்க, பயந்து நடுங்கி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, ஜம்மிலுனி ஜம்மிலுனி, என்னை போர்த்தி விடுங்கள் என்றாங்க. அப்ப அவங்களும் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் என்று அவனுடைய ரிலேஷன் ஒருத்தரான வரக்கா பின் நௌஃபல் என்றவர்கிட்ட கூட்டி போய் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்து இவர் தூதராக நியமிக்கப்பட்டவர் தான் என்று முடிவு செய்யறாங்க. இப்ப ரசூல்லா ஒரு தூதர் என்றது ஆரம்பத்துல முடிவாகுது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்ச நாள வஹி வரல. கொஞ்ச நாள ரசூல்லாவும் வானத்தை பார்த்து ஈகிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு, தூதர் என்றாங்க, ஒரு செய்தியுமே வராம இருக்குது என்று ஒரு ஆச்சரியத்தோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா அடுத்த வசனம் இறக்குறார். யா அய்யுவல் முஸம்மில், போர்த்தி கொண்டு இருப்பவரே, குமில்லைல இல்லா கலீலா, போர்த்தி கொண்டு படுக்காதீங்க, போர்த்தி கொண்டு படுத்திக்கிறாங்க ரசூலா, போர்த்தி கொண்டு படுக்காதீங்க, குமில்லைல், இரவிலே நின்று வணங்குங்கள், இல்லா கலீலா, சொற்பமாகவே தவிர நீங்கள் அதிகமான நேரம் நின்று வணங்க, சொற்பமா தூங்குங்க, அதிகமா நின்று வணங்குங்க என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இபாதத் செய்வதற்குரிய ஏற்பாடை செய்யறான். நீங்க நின்று வணங்கணும், என்னைய நெருங்கணும், அல்லாஹ்வுடைய ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ற வேலையை செய்யறான். இப்படி ஒரு காலகட்டம் போய் கொஞ்சம் இது 73வது அத்தியாயத்துல 73, 74 2 சூறாவும் இந்த போர்த்தி கொண்டு இருப்பவரே என்று சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு எழுப்பி தாவா பண்ண சொல்லி வரும். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாளா இருக்கிறாங்க, ரசூலா தொழுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஈமானிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்றாங்க அல்லாஹ்வோட. பிறகு அல்லாஹ் தஆலா கொஞ்ச நாள் கழிச்சு 26வது அத்தியாயத்துல 214வது வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். என்ன வசனம்? வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். முதல் கட்ட தாவா யாருக்கு? முதலாவது ரசூலுல்லாஹ்வை நபியா நியமிக்கிறான். இரண்டாவது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஈமான்ல பலப்படுத்துறான். மூணாவது கட்டமாக வஅன்திர் அஸீரத்தகல் அக்ரபீன், உன நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று குடும்பத்தாருக்கு தாவா பண்ண சொல்லி ஓர்டர் போடுறார். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் எது? குறைஷி குடும்பம், குறைஷி கோத்திரம். குறைஷி கோத்திரம் பனு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய கிளை கோத்திரம். அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் மக்காவை ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. பெரிய ஆக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம். அப்துல் முத்தலிப், அபு தாலிப், அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா, இவர்கள் எல்லாம் அந்த மக்காவுடைய பிரதானிகள்ல இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப அந்த குடும்பத்தாருக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா பண்ண சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இருந்து ஒன்று விளங்குது, நாங்க எந்த தாவா பண்றதா இருந்தாலும் முதலாவது யாருக்கு எத்தி வைக்கணும்? எங்களோட குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு சொல்லணும் என்றது விளங்குது. பிறகு ரசூலா இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே இப்ப ரசூலாக்கு ஒரு டியூட்டி தந்தான். அல்லாஹ் டியூட்டி தானே இது, முதலாவதாக நீங்க குடும்பத்துக்கு சொல்லணும் என்று. ரசூலா என்ன செய்யறாங்க? இந்த வசனம் லம்மா நஸலத்,
வஅந்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன், குடும்பம் நெருங்கிய உறவினர்களுக்கு தாவா பண்ணுங்க, எச்சரிக்கை செய்கின்ற வசனம் இறக்கப்பட்டவுடன் சைதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல ஸஃபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மணற்குண்டுக்கு மேலே ஏறினார்கள். சஃபா மர்வா இருக்குதே, ஹாஜர் அவர்கள் ஓடினாங்களே தண்ணீர் தேடி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அந்த சஃபா குன்றுக்கு மேலே ஏறினார்கள். அது காபாக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மணற்குன்று. அதுக்கு மேலே ஏறி ஃபஜஅல யுனாதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். யா பனி ஃபிஹர், அந்த பனு ஹாசிம் குலத்தார், அதுல மின்னம் உபபிரிவுகளா பல குலங்கள் இருக்குமே, கிளைகள் இருக்குமே, அவர்களுடைய பேரை சொல்லி சொல்லி யா பனி ஃபிஹரின், பனு ஃபிஹர் கூட்டத்தாரே, யா பனி அதியின், பனு அதி கூட்டத்தாரே, லிபுத்தூனி குறைசின், அவர்கள் குறைசிகளுடைய முக்கியமான குலத்தார்கள், முக்கியமான குலங்களாக இருந்தார்கள். இவர்களை அழைத்து அத்தஜித்தமஉ, அவர்கள் எல்லாம் ஒன்று கூடிய பிறகு எல்லாரும் இப்ப சேர்றாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டோன்னு எல்லாம் வராங்க பாருங்க. நாங்க எங்கட ஃபேமிலிக்கு போயிட்டு இஃப்தார் வச்சு கூப்பிட்டு தான் வருவாங்க, அப்பதான் பயான் வைக்கலாம். வெறும் பயான் வச்சு கூப்பிடுங்க, வருவாங்களா? வரமாட்டாங்க. பயானு நீங்க தௌக் ஃபேமிலி, நமக்கு உங்களுக்கும் சரி வராதுன்னுவாங்க. குடும்பத்துல ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பாடை நல்லா மொத்து என்று சொல்லிட்டு ஒரு பயானை வச்சு விடுங்க. அப்ப என்ன செய்வாங்க? உப்புட்டாங்க, வேற வழி இல்லை, வந்துட்டோமே, வீட்டுல கூட சமைக்காம வந்ததுனால திண்டுட்டு தானே போகணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அந்த ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சா பயான்களை வச்சு பழகுதுங்க. ஏனண்டா சும்மா பாட்டை போட்டு எல்லாரும் ஃபேமிலியில ஆடுவாங்க, பொம்பளையிலும் சேர்ந்து ஆடுறது. கூட்டத்துல ஃபேமிலியில கெட் டுகெதர் வச்சா ஒரு பாட்டை போட்டோன்னே ஒரு 40 வயசு வந்து இருக்கு முத்தின ஃபேமிலியில ஒரு பொம்பளை, அவள் என்ன பண்ணுவாலும் முதல்ல வந்து ஆடுறது, ஆடி கொமருக்கு நீயும் ஆடு நீயும் ஆடு நீயும் ஆடு, எல்லாரும் ஆடு, வீடியோ பண்ணு, லைவ்ல போடு, சமூகத்தை குழி தோண்டி போத. இப்படிதான் நடக்குது. இந்த மாதிரி சைத்தானியத் நடக்கிற இடத்துல நாங்க என்ன பண்ணணும்? மாத்தணும், அந்த சைத்தானியத்தை மாத்தணும். மாத்தி என்ன பண்ணணும்? ஒரு பயானை வச்சு விட்டுறோம். நீங்களே ஒருத்தர் தயாராகி நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் பேசுவேன், ஆனா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில பேசுவேன், நான் சொல்ற இந்த தாவாவை நீங்க ஏத்துக்கோங்கன்னு சில நேரம் ரிலேட்டிவ்ஸ் என்றதுனால உங்கள் மேல பிரியமானவங்க எல்லாம் இருப்பாங்க தானே, அவங்க கொஞ்சம் காது கொடுப்பாங்க. விருப்பம் இல்லாட்டிலும் சரி, என்ற மகள் சொல்றாள், ஏண்ட பேத்தி சொல்றாள், ஏண்ட மாமிட மகள் சொல்றாள், ஏண்ட சாச்சாட மகள் சொல்றாள் என்று கூட என்ன செய்யலாம்? கேட்கலாம். என்ன சொல்றாள் என்று ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமே என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தா தாவாவை கொண்டு போயிட்டு எத்தி வைங்க. அவங்களோட உள்ளத்துல நேர்வழியை கொண்டு வரது வராது அல்லட கையில் வைக்குது. நாங்க சொன்னா அவங்க ஏத்துக்கொண்டே ஆகணும் என்று இருக்குதா? இல்ல. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவாவை பண்ணோன்னே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னே சில பேர் ரசூலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, இதாலம் யஸ்ததி ஐ யஹ்ருஜ அர்ஸல ரசூலன், யாருக்கு அந்த சபைக்கு ஆஜராகுவதற்கு சக்தி இருக்கவில்லையோ அவர்கள் தன் சார்பாக ஒரு தூதரை அனுப்பி வைத்தார்கள். சபைக்கு வந்து வர முடியாம வேலையில் இருந்தாங்க சில பேர், ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்ற செய்தி வருது, முகமது எங்களை அழைக்கிறார், எனக்கு ஒரு வேலை இருக்குது, என் சார்பா நீங்க போயிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு வாங்க என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மதிப்பு. நான் இப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் கூப்பிடும் போது நபி அவர்கள் மேல வச்ச மதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுண்டா, தனக்கு அந்த இடத்துக்கு சபைக்கு கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் தன் சார்பா ஒருவர் அனுப்புற அளவுக்கு மதிப்பு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு அவங்களோட கேரக்டர் பியூரா இருந்துச்சு. இப்படி வைக்கிறாங்க. மாகுவ, என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக. என்னத்தை நபி சொல்றாரு, முகமது சொல்றாரு, ஃபஜா அபூ லஹப் வ குரைஷ், அபூ லஹப் அந்த சபைக்கு ஆஜராகுகிறார். இப்பதான் விஷயம் வருது. யார் ஆஜராகிறார்? அபூ லஹப் வ குரைஷ், குறைஷிகள்ல சிலரும் ஆஜராகுகிறார்கள், முக்கியமானவர்கள். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரைத்துக்கும் லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலன் பில் வாதி, நான் உங்களுக்கு அறிவித்தால் ஒரு விஷயத்தை, இந்த பள்ளத்தாக்குக்கு பின்னால் ஒரு கூட்டத்தார் வந்து, படையினர் வந்து, துரீது அன் துகீர அலைக்கும், உங்களை தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்பதை நான் அறிவித்தால், குன்தும் முஸத்திகிய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கூட்டம் போல தாக்கவர். அந்த காலத்துல அடிக்கடி போர் நடக்கும், அடிக்கடி சண்டை பிடிப்பாங்க. இப்பயும் தானே ஒரு தோட்டத்துல பாருங்க, திடீரென்று கோசாவை ஆக்கி நானும் தம்பி அடிச்சு கொண்டு சாவுவான் நடு ரோட்ல, ஒருத்தரும் விளக்க போறதும் இல்லை. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் தோல்ல கையை போட்டு கொண்டு இருப்பாங்க. விளக்க போனா பக்கம் எடுத்தோம்னா நாங்க தான் குத்தவாளி ஆகிரும். இந்த மாதிரி நிறைய சண்டைகள் நடக்கும், தெருக்கள் சண்டைகள் நடக்கும். இந்த காலத்துல நடக்குது, போலீஸ் இருந்து நடக்குது, ஆர்மி இருந்து நடக்குது, நேவி இருந்து நடக்குது, எல்லாம் இருந்து நடக்குது. அந்த காலத்துல போலீஸா இருந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சா? மக்கா போலீஸ் ஸ்டேஷன், மதீனா போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சா? இல்ல. அவங்க விரும்பின மாதிரி, நினைச்ச மாதிரி கையில எல்லாம் ஆயுதம், கண்டவண்ணையும் கையில ஆயுதம்,
நினைச்சா கொலை செஞ்சுட்டு போயிட்டுருவான். இப்போ பரம்பரையா சண்டை பிடிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால ரசூலா சொல்றாங்க, ஒரு ஒரு எதிரி தரப்பு உங்களை தாக்க வர்றதா நான் சொன்னால் தேடி பார்க்காமல், விஷயம் என்னடா தேடி பார்க்காமல், ஆய்வு செய்யாமல், ஆராய்ச்சி செய்யாமல் அதை உண்மைப்படுத்துவீர்களா என்று கேட்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க காலு நஅம், ஆமா உண்மைப்படுத்துவோம். காரணம் மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுகா, நாங்க உங்ககிட்ட நல்லதை தவிர வேறு எதையுமே பார்த்ததில்லை, உண்மையை தவிர வேறு எதையுமே பார்த்ததில்லை. முகம்மது பேசுவதெல்லாம் உண்மைதான். எப்படி வளர்ந்துக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த காலத்துல இப்படி எங்களுக்கு சொல்லுவாங்களா? அம்மோ அவள் துவால் பருப்பி கொஞ்சம் வாயை திறந்தா போய் பட்டாசு வெடிக்கிறோமோ அவட வாயிலிருந்து பொய் வரும் என்றுதான் சொல்லுவாங்க. சிலதுகள் பொய் சொல்லும்போது பொய் சொல்றேன்டே விளங்காது, அதுக்கே தெரியாது பொய் சொல்றேன்னா உண்மை சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா சில பேர் ரிப்பீட் அடிக்கிறது. ஒரு விஷயத்த சொன்ன, நான் ஒரு நாள் இந்த நூறலைக்கு போனேன்னா அங்க இப்படி வந்துச்சா ஓடான் எனக்குன்னு நடந்துச்சு சொல்லுவான். நடந்தே அவன் போயிட்டே இருக்க மாட்டான் வாழ்க்கையில, சும்மா விட்டது அந்த சபையில கலகலப்பாக்குறதுக்காக வேண்டி. ஆனா அவங்க அது ஒரு விதான மனநோய் தான். கேட்டா நீ ஏன் இப்படி பொய் சொல்றான்னு கேட்டா பொய் சொல்லலையே, நான் போனமே உங்களுக்கு நினைவு இல்லையாண்டி உமா அப்பா கிட்டே கேட்பாங்க. ஏண்டா அந்த அது ஒரு மனநோய், அதை திருத்தணும், கவுன்சிலிங் எடுக்கணும் அதுக்கு. இந்த மாதிரி நிலையில நாங்க எங்களை சொல்லி இவட்ட வாழ்க்கையில நாங்க பொய்யே பார்த்ததில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை காட்டுங்க இந்த காலத்துல. காட்டலுமா? மார்க்கம் தெரியாத காலத்துல பொய் சொல்லி இருப்போம். மார்க்கம் தெரிஞ்சு நடைமுறைப்படுத்தின காலத்துல கூட இவர் 10 வருஷமா தௌஹீதுல இருக்கிறார். இவருடைய வாயில நான் பொய்யே பார்த்தது இல்லை இப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாவது இருக்குதா? பொய் என்றது சர்வசாதாரணம் ஆயிருச்சு. ஆனா ரசூல்லாவுடைய கேரக்டர் எப்படி? இவர்கிட்ட பொய்யே இல்லை. அப்ப ரசூல்லா இந்த பாயிண்ட கொடுக்குறாங்க. எப்படி லாஜிக்னு பாருங்க. என்னை நான் அந்த அளவுக்கு உண்மை பேசுறவன் தானே, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தானே. கால ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அஸாபின் ஸதீத், உங்களுக்கு முன்னால் ஒரு மகத்தான கடுமையான வேதனை வரவிருக்கிறது, அதை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன் என்றாங்க. என்ன எச்சரிக்கை? ரசூலா சொன்ன இந்த வார்த்தை இவ்வளவுதான் சொன்னதா வருது. என்ன உள்ளடக்கம் இருக்கும்? நான் உங்களுக்கு, நீங்க படையொன்று தாக்க வர்றதா சொன்னா நம்புறீங்க, இதை விட கடும் வேதனை ஒன்று உங்களுக்கு வரப்போகுது. அப்ப நீங்க அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருப்பாங்க. இது இல்லாவிட்டால் உங்களுக்கு வேதனை வரும், அல்லாஹ் ஒருத்தனை ஏத்துக்கோங்க, இந்த சிலைகளை வழிபடுவதை விட்டு விலகுங்க, இவங்களுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ்க்கு தான் சக்தி இருக்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக கூறி இருக்கலாம். வார்த்தை என்ன வருது? கூட்டம் தாக்கம் வரும் என்றா நீங்க நம்புறீங்க, இதை விட கடுமையான வேதனை உங்களுக்கு இருக்குதுன்னு சுருக்கமா வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப தாவா போடுறாங்க. ஃபகால அபூ லஹப், வந்தவன்ல அபூ லஹப். யார் இந்த அபூ லஹப் என்பவன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சாச்சா, ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவு. இவன் என்ன பண்றான்? ஃபகால அபூ லஹப் தப்பல் லக்க சாயிரல் யௌம், நீ காலம் முழுவதும் நாசமாகட்டும், காலம் முழுக்க நாசமாகட்டும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி திட்டு, ஒரு செகண்ட்ல மாறி நிக்கிறாங்க. அலிஹாதா ஜமாத்தனா, இதற்காகவா எங்களை நீ ஒன்று திரட்டினாய்? என்னமோ முகமது பேச வர்றார், முக்கியமான விஷயம் ஏதாவது பேசுவார் என்று வந்தா நரகமாம், வேதனையாம், தண்டனையாம், அல்லாவாம், வணக்கமாம், என்ற சிலைகளை விடணுமாம், என்ன பேசுகிறாய்? இதுக்காகவா எங்களை ஒன்று கூட்டினாய்? நாசமா போ என்றாங்க. அப்ப இந்த மாதிரி கடுமையான வார்த்தையில எப்படி ரசூலா தாவாக்கள்ல எப்படி விமர்சனங்களை சந்திச்சாங்கன்னு பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் நாங்க மார்க்க தௌஹீத சொல்லி யாராவது ஒருத்தர் ஏசினாங்கன்னு வைங்களேன், மண்டே இதெல்லாம் சொல்ல போனா ஏச்சி பட வேண்டி வரும், ரெஸ்பெக்ட் இல்லாம போகுது, அதனால நான் ஏண்ட வாழ்க்கையில மட்டும் கடைபிடிச்சிட்டு போவேன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. எல்லாத்தையும் விட ரெஸ்பெக்டா தான் ரசூலா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு இந்த ரெஸ்பெக்ட் எங்கள்கிட்ட இல்ல. பொய்யே இல்லாத ஒரு நல்லவரா இருந்த ரெஸ்பெக்ட் இருக்குதே, அது எங்கள்கிட்ட இல்லையும் கூட. அப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு ஊட்டவாளி ரெஸ்பெக்ட் தான் இருக்குது, முழுமையான சுத்தமான ரெஸ்பெக்ட் இல்ல. அந்த ரெஸ்பெக்டை பாதுகாக்க நாங்க தாவா செய்யாம இருக்க கூடாது. ஏசினாலும் பேசினாலும் எங்களுக்கு அவன் ஏசினா மேல ஒட்டுமா தட்டி விட்டுட்டு போயிட்டு கொண்டு வைக்க வேண்டியதுதான். எவன் ஏசினா எங்களுக்கு என்ன, போயா போறதுக்கு வேலையை பாரு, சொல்றது விருப்பம் வேண்டாம், இல்லாட்டி போயிட்டு கொண்டே எரி என்று சொல்லி நாங்க என்ன செய்யணும், சொல்லி கொண்டே இருக்கணும். இப்படி திட்டின உடனே அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹப் 2 கையும் நாசமாகட்டும். அவன் ஒரு கையில மண்ணை அள்ளி வீசிதானே நாசமா போகணும் என்று சொல்றான். அவன் 2 கையும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், மண்ணு வீசின கையும் நாசமாகட்டும். மொத்தமா கை மட்டும் நாசமாகினோன்னு எல்லாம் என்ன நினைப்பான்?
அபூலஹப் கை மட்டும்தான் நரகத்துல இருக்கும், உடம்பு சொர்க்கத்துல இருக்கும் என்று சொன்னாலும் சொல்லுவாங்க நம்ம டாக்கள், சொல்ல செய்யறாங்க அப்படி சில விஷயங்கள். அதனால அல்லாஹ் அவனும் நாசமாகட்டும், அவன் கைகளும் நாசமாகட்டும். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய பொருளாதாரமும் அவன் உழைத்த உழைப்பும் அவனை காப்பாற்றவில்லை, நரகத்திலிருந்து காப்பாற்றல் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அப்ப இதுல இருந்து இன்னொன்று விளங்குது, அபூலஹப் பணக்காரனா இருந்திருக்கிறான் என்று அவன் மால் என்று அல்லாஹ், அவனுடைய செல்வம் என்றே அல்லாஹ் சொல்றான். அப்ப செல்வம் அவனை காப்பாத்தல் என்றா அபூலஹப் பணக்காரனா இருந்தும், மக்கள்ல மக்கா காஃபிர்கள்ல ஒரு தலைவரா இருந்தும், பனு ஹாசிம் கோத்திரத்துல ஒரு முக்கியஸ்தவரா இருந்தும், அவர் நிறைய மக்களுக்காக உழைக்கிற மாதிரி நிறைய பாடுபடுற மாதிரி இருந்தும் அவன் நாசமா போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இதுதான் இந்த குர்ஆன் வசனத்துக்குரிய சபபுன் நுசூல், இறக்கப்படுவதற்கான காரணம். இது புகாரில 4770வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த தாவாவை செய்யறதுக்காக வேண்டி அவங்க முன் வந்தது பகிரங்க தாவாவாக. தன்னுடைய குடும்பத்தாருக்கு தாவா பண்ண போகும்போது திட்டு விழுது. இது எங்கட குடும்பங்கள்ல நடக்கும். நாங்களே ஆரம்பத்துல இந்த கத்தம் பாத்தியா கந்தூரி இல்லைன்னெல்லாம் சொன்ன நேரத்துல கடுமையா திட்டினாங்க குடும்பங்கள்ல. இன்னும் இவங்க மார்க்கத்தை மாத்துறாங்க. ஒரு முறை எங்கட வீட்டுல ஜனாசா ஒன்று நடந்துச்சு. எங்கட வாப்பா அப்பா மௌத்தா போனாரு. அவருடைய ஜனாசா விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சு அந்த டைம்ல ஆரம்பத்துல தௌஹீதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சார். முடிச்சோடனே அடக்கிட்டு வாரோம். வீட்டுல வந்து என்ன நடக்குது, பொம்பளை குடும்பத்துல உள்ள கிழடு கட்டையில எல்லாம் உட்கார்ந்து கொண்டு யாசீன் ஓதுவார். உடனே போய் நான் அந்த யாசீன் ஜூஸ் எல்லாத்தையும் கையில இருந்து பறிச்செடுத்து இப்படி ஓதக்கூடாது, இப்படி குர்ஆன் தனியா மௌத்தா போனவங்களுக்கு ஓத சொல்லி அல்லாஹ் ரசூல் சொல்லல, நீங்க வந்து வேணும்னா துஆ கேளுங்க அவருக்காக, அவர் வந்து நல்ல மனுஷரா வாழ்ந்தாரு, அவருக்காக துஆ கேளுங்க, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு யாசீன் எல்லாத்தையும் எடுத்தார். இதுக்கண்டு யாசீன் தனியா அடிச்சு கொடுத்திருக்கிறானே, தனி யாசீனை கொடுத்து அதுல சிங்களம் தமிழ்ல வேற யாசீன் இருக்குது. தமிழ் தெரியாதவன் சிங்களத்துல ஓதண்டு, எப்படி சிங்களம் அரபை வந்து சிங்களத்துல எழுதி வச்சுப்பான், இப்படி தமிழ்ல எழுதி வச்சுப்பான், இப்படி எல்லாம் யாசீனை கொடுத்து இந்த பிதத்தை செய்ய வைப்பாங்க. இதை பறிச்சு வச்ச உடனே என்ன கதையை கட்டி விட்டாங்க தெரியுமா? நான் வந்தேனா குர்ஆனை எடுத்து நான் கிழிச்சனா அப்படி வீசி விட்டுட்டேன், அடிச்சு விட்டாங்க கதைய. யாரு குர்ஆனை பறிச்சது கிழிச்சதா மாறிடுச்சு, எடுத்து வச்சது வீசினதா மாறிடுச்சு. நான் போயிட்டு என்ன செஞ்சேன், அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பொட்டணி கட்டி எடுத்து விட்டுட்டேன், ஒரு அல்மாரிக்கு மேல இப்படி போட்டு விட்டேன். இதுக்கு வந்து கிழிச்சு வீசினதாக கட்டினாங்க கதைய. இப்படி கிழிச்சு வீசினு சொல்லி ஒரு குடும்பத்தை ஒருத்தருக்கு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, என்ன நாசமா போன வேலையை செஞ்சிருக்கிறார் சொல்லுவாங்களா இல்லையா? இதுதான், இப்படித்தான் பேசுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றது வந்து ரசூல்லாவுக்கே வந்துச்சுன்னா எங்களுக்கு வராம இருக்குமா? நாங்க எம்மாத்திரம் ரசூல்லாவோட அற்பமானவர்கள் தானே ரசூலோட ஒப்பிட்டா, அதனால வரத்தான் செய்யும். ஆனா விசேஷம் என்னண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில கடந்த கால வாழ்க்கைய ஒரு அடிப்படையாக முன்வைக்கிறது தாவாக்கு. நான் எப்படிப்பட்டவர் பாருங்க, உங்களோட நல்லவனா இருந்திருக்கிறேன், உங்களோட இவ்வளவு நல்ல ஒரு மனுஷனா உங்களோட கொடுக்கல் வாங்கல் பண்ணிருக்கிறேன், உங்க குடும்ப விஷயங்கள்ல நல்லா நடந்திருக்கிறேன், அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களா என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த தகுதி எங்ககிட்ட இருக்குதான்றதை தான் நாங்க பார்க்கணும். இந்த மாதிரி எங்கட கடந்த காலங்கள்ல நாங்க நேர்மையை ஒழுக்கத்தை சொல்லி எங்களுக்கு தாவா பண்ணலுமா? பார்த்தா 1ஆம் நம்பர் இபிலிஸா இருந்தீப்போம் ஒரு குடும்பத்துல. கடந்த கால வாழ்க்கையை எடுத்து பார்த்தா சேட்டை பண்றதுல நம்பர் 1 இருந்திருப்போம். இப்ப நாங்க தாவா திரும்பி இதெல்லாம் தப்பு, இனிமேல் செய்யக்கூடாது திரும்பி சொன்னோடனே நீ மட்டும் அப்படி பண்ணலையா, உடனே நீ மட்டும் அது செய்யலையா, நீங்க போயிட்டு ஹிஜாபை போட சொல்லுவீங்க, ஒழுங்கா போடுங்கடி, ஸ்காஃபை போடுங்க, அறக்குறையா போடாதீங்க, நெஞ்ச மறைச்சுக்கோங்க, களத்தை மட்டும் மறைக்காதீங்க, வெளியே போகும்போது கத்தி பேசாதே, ஆம்பளை பாப்பாங்க கேட்பாங்கன்னு நாங்களே அப்படித்தான் இருந்திருப்போம். ஆரம்பத்துல கத்தி குலைச்சு கொண்டு பேசுறது, இந்த மாதிரி அறக்குறையா ஹிஜாபை போட்டு முள்ள லிப்ஸ்டிக்கே அடிச்சு கொண்டு வெளியில திரிஞ்சிருப்போம். நாங்க திரும்பி ஹிஜாபை போட்டு போயிட்டு இன்னொருத்திக்கு சொல்லும் போது, பாத்திமா நீ சொல்லலாமா, நீ எப்படி திரிஞ்சாய், உன்ன காலத்துல நல்லா திரிஞ்சு போட்டு நீ இப்ப திரிஞ்சிட்டு எங்களுக்கு வேணாம், கொஞ்சம் ஜொலி பண்ண விடு, இப்படி எண்டுவாங்களா இல்லையா? எங்களோட கடந்த கால வாழ்க்கையில் உள்ள ஒரு குறையை எடுத்து சொல்லி சொல்லி என்ன செய்வாங்க, சுட்டி காட்டியே எங்களோட குறையலை சொல்லியே எங்களை இல்லாமக்குவாங்க. ஆனா இந்த நிலைமை ரசூலுல்லாஹ்க்கு இருக்கல, அல்லாஹ்வுடைய அருளால, ஆனாலும் விமர்சித்தார்கள். அப்ப என்ன விளங்குது, இது ஒரு சாக்கு போக்கு, அவனை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுக்காக ஒரு
போலியான காரணமா முன்வைக்கிறாங்களே தவிர உண்மையான காரணம் இது இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 10வது அத்தியாயத்துல 16வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடந்த கால வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு ஆதாரமா வைக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. குல் லௌஷா அல்லாஹு மா தலவுதுஹு அலைக்கும், அல்லாஹ் நாடி இருந்தால் இதை நான் உங்களுக்கு கூறியிருக்க மாட்டேன், இந்த வசனங்களை சொல்லியே இருக்க மாட்டேன். அல்லாஹ் நாடிதான் எனக்கு தந்தார், நானா இது கண்டுபிடிக்கல. வலா அதிரா கும்பிகி, எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கவும் மாட்டான், உங்களுக்கு அல்லாஹ் சொல்லும்படி சொல்லியிருக்கவும் மாட்டான். அல்லாஹ் நாடிதான் இந்த ரெண்டும் நடக்குது. ஃபக்கது லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தாக்கிலூன், விளங்க மாட்டீர்களான்னு நபியே நீங்க சொல்லுங்க. உங்களோட தானே இருந்தேன், 40 வயசு வர காட்டும் இப்படி எனக்கு செய்தி வருதுன்னு நான் சொல்லி கொண்டு இருந்தேனா? இல்ல, சின்ன வயசுலயே இருந்து நான் இப்படி செய்தி வருதுன்னா கிறுக்கு பிடிச்சாவது சொல்றான்னு சொல்லலாம். சில புள்ளைகள் இருப்பான் 5 வயசுல இருந்து சூப்பர்மேன் கொண்டு இருப்பான். எதை எடுத்தாலும் ஒரு கம்பு எடுக்கிறது, ஸ்பைடர் மேன்ன்றது, ஒவ்வொரு இடத்துல பாஞ்சு குதிச்சு கொண்டு இருக்கிறது, குரங்கு வித்த காட்டி கொண்டு இருப்பான். இவன் 20 வயசாவி நான் சூப்பர்மேன் சொல்லி கொண்டிருந்தா இவங்க மனநோய். சின்னத்துல இருந்தே இந்த வேலை இருந்துச்சு, இவனுக்கு ஒழுங்கு அந்த டைம்ல கவுன்சிலிங் பண்ணல, இப்பயும் சூப்பர்மேன் என்று கொண்டே இருக்கிறான். சில பேர் ரஜினிகாந்த் என்று கொண்டு எப்படி தலைய சின்னத்துல இருந்து அந்த பைத்தியம் பெருசாவியும் பேசும்போது அடுக்குமுறையில் பேசுது, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுவார். சும்மா சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த ஸ்டைலா சொல்லி அது ஒரு பழக்கம் சில பேருக்கு. சில பேர் என்ன செய்வாங்க, ரோபோ மாதிரி இருப்பாங்க. அந்த திரும்பும் போது இப்படி திரும்புறது, நடக்கும் போது இப்படி நடக்கிறது, இப்படி இப்படித்தான் திரும்புவான். அது ரோபோ ஸ்டைல சில பேர் சின்னத்திலே அப்படிதான் இருந்திருப்பான், பெருசாயும் அப்படிதான் இருப்பான். இதை பார்த்தா என்ன அந்த 5ல உள்ளது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்ற மாதிரி ஆரம்பத்திலிருந்தே இப்படித்தானே வளர்ந்திருக்கிறான், இவன் திருத்திலேயே கிறுக்கு பிடிச்சிருக்கிறான் என்று சொல்லுவாங்க. ரசூல் அப்படிதான் சொன்னாங்க. ஆரம்பத்திலே 5 வயசுல எனக்கு வஹி வருது, 10ல எனக்கு வஹி வருது. ரசூலா சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள், ஆனா நல்ல ஒழுக்கத்தோட வாழ்ந்தாங்க, குறைபாடு இல்லாத அளவுக்கு மிச்ச நேர்மையோட வாழ்ந்தாங்க. ஆனா தனக்கு செய்தி வருவதா சொல்லி கொண்டிருந்தாங்களா? இல்ல. சமுதாயத்தின் மீது கவலை இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல, ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க பாவிகள் என்று ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா தனக்கு இவங்களை திருத்தணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இந்த வழிகாட்டல் இதுதான் என்றதெல்லாம் ரசூலுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்க இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், சின்னத்தில இருந்தே நான் பல வருடங்கள் உங்களோட வாழ்ந்திருக்கிறேன், நான் இப்படி சொன்னேனா, நான் அறிவிச்சேனா? அல்லாஹ் நாடி எனக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் சொல்ல சொல்லி, இல்லாட்டி அல்லாஹ் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இது வந்திருக்குது என்பது ஒரு கருத்து. அடுத்தது இதுல என்ன விளங்கலாம், என்ற ஒழுக்கம். கடந்த கால வாழ்க்கையில நான் எவ்வளவு நல்லா நடந்திருக்கிறேன், அப்ப நான் கெட்டவனா இருந்து இப்ப நான் இதை சொல்லும் போது கூட நீங்க சொல்லலாம், நீ ஆரம்பத்தில் ஒழுங்கா இருக்கல, இப்ப நீ சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கூட சொல்லலாம் ஒரு வாதத்துக்கு. ஆனா நான் ஆரம்பத்திலிருந்தே நல்லவனா இருந்திருக்கிறேன், ஆரம்பத்திலிருந்தே ஒழுக்கமானவனா இருந்திருக்கிறேன், ஆரம்பத்திலிருந்தே நான் உண்மையை தான் பேசுகிறேன், இப்ப மட்டும் பொய் பேசுவேனா? ஆரம்பத்துல பொய் பேசக்கூடியவனா இருந்து இப்ப நான் உண்ட பேசினா அப்ப நீங்க என்ன பொய்யரன்னு சொல்லலாம். என்னிடமிருந்து பொய்யே நீங்க பார்த்தது இல்லையே, அப்ப இப்ப நான் சொல்வது உண்மைதான் என்று தன்னை கேரக்டரை முன்னுக்கு வைக்கிறாங்க. இப்படி யாருக்குமே வைக்க இயலாது. உலகத்துல எந்த ஒரு மகானை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு பெரும் தலைவனை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ஆன்மீகவாதியை எடுத்துக்கொண்டாலும், தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை ஆதாரமா வச்சு அதுல தூய்மையை நிலைநிறுத்தி சத்தியத்தை எடுத்து சொல்ற தகுதியில யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கடந்த காலத்துல ஏதாவது தப்பு தவறு நாங்க செஞ்சே இருப்போம், அதுல இருந்து மீண்டு வந்திருப்போம். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையிலும் ஒரு கொலை நடக்குது, அவங்களை அறியாம பனு இஸ்ரவேலர்கள் சார்பாக ஈஜிப்து வாசி ஒருவருக்கு எதிராக ஒரு சண்டை நடக்குது, கொலை ஒன்று நடக்குது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் தூதராக நியமிக்கப்படுறார். ஃபிரௌன் இதை கேட்டார், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நண்டி கெட்டவன் இங்க பேசுறியா, மர்டர் எல்லாம் பண்ணிக்கிறாய், இப்ப தாவா பண்ண வர்றியான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் வழிகேட்டில் இருந்தேன், அந்த நேரத்தில் செய்தேன், இப்ப நேர்வழி கிடைச்சிக்குது என்றார். அப்ப இந்த மாதிரியும் அல்லாஹ் தூதர்கள் என்ன செய்வான், தெரிவு செய்வான், அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர்ல கடந்த கால வாழ்க்கை மிகவும் தெளிவானது என்பது எங்களுக்கு இந்த விஷயத்துல இருந்து விளங்குது. இந்த அத்தியாயத்துக்கு காரணமா அந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க அறிந்து கொள்றோம். இன்னொரு அறிவிப்பு வருது இந்த அருளப்பட்ட சம்பவம் சம்பந்தமா. அது புகாரில 4801வது செய்தி. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஃபாக்கு ஏறி, யா சபாஹா, காலை பொழுதில் ஆபத்து,
அதிகாலையில் ஆபத்து நடக்க போகுதுன்னு ரசூல் அறிவிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் என்ன கேட்க வருவாங்களே, இந்த குறைசிகள் ஒன்று குழுமுறாங்க. ஃபஜ்தமஅத் இலைஹி குறைஸ், குறைசிகள் நபிகள் நாயகத்தை நோக்கி ஒன்று கூடுகிறார்கள். காலு மாலக, என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். கால அரஐத்தும் லவ் அக்பர்துக்கும் அன்னல் அதுவ யுஸப்பிஹுக்கும் அவ் யுமஸ்ஸிக்கும், நான் உங்களுக்கு அறிவித்தால் உங்களுடைய எதிரிகள் காலையிலோ மாலையிலோ உங்களை தாக்கி விடுவார்கள் என்று அறிவித்தால், அமா குந்தும் துஸத்திகூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கு மக்கள் சொல்றாங்க, பாலா ஆமா உண்மைப்படுத்துவோம் என்று சொன்ன உடனே ரசூலா சொல்றாங்க, ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், உங்களுக்கு முன்னாடி வரக்கூடிய வேதனையை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்று சொன்ன உடனே அபூ லஹப் சொல்கிறான், தப்பல்லக அலிஹாதா ஜமாத்தனா, நாசமா போ, இதுக்காகவா எங்களை ஒன்று கூட்டினா என்று சொன்ன உடனே அல்லாஹ் தப்பத் யதா அபீலாப் என்ற அத்தியாயத்தை இறக்கினான் என்று இன்னொரு சபபுன் நுஸூலும் வருது. இதே சபபுன் நுஸூல் வித்தியாசமான வார்த்தைகள்ல வருது. அப்ப அபூ லஹப் என்பவன் ரசூலுல்லாவுக்கு நாசத்தை கேட்டதனால அவனுக்கு ரிட்டர்ன் நாசம் வரணும் என்று யார் சொல்றான்? அல்லாஹ் சொல்றான். அல்லாவின் தூதர் மீது அல்லாவின் பாசமும் எங்களுக்கு இதுல என்ன செய்து விளங்குது. ரசூலுல்லாவை தூதரா நியமிச்சுட்டு அல்லாஹ் கையுடல, பாத்தீங்களா? திற்றவனை அல்லாஹ் சபிக்கிறான், ரசூலுல்லாஹ்க்கு எதிராக நிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கிறான், ஏசுறான், அல்லாஹ் ரிட்டர்ன் ஏசுறான். அந்த அளவுக்கு தன்னுடைய தூதரை நியமிச்சு தூதருக்கு பக்கபலமா அல்லாஹ் என்ன செய்யறான்? நிக்கிறான் என்றதை பார்க்கணும். இது முதலாவது வசனம். இரண்டாவது வசனம், மா அன்ஹா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவனுடைய செல்வமும் அவனுடைய உழைப்பும் அவன் செஞ்ச காரியங்களும் அவனை காப்பாற்றாது, ஒரு நாளும் காப்பாற்றாது என்று வருகிறது. அப்ப இந்த காப்பாற்றாது என்று வருகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அபூ லஹப் என்பவன் தோல்வி அடைய போறான், காஃபிராகவே மரணிக்க போறான், என்றென்றும் நிரபந்தரமா நரகத்தில் இருக்க போறான் என்றது இந்த வசனம் சொல்லுது. ஏனென்றா அபூ லஹப் ஆரம்பத்துல எதிர்த்தான், மரணிக்கும் தருவாயில் கூட ஏற்றுக்கொள்ளலாம் தானே என்ற ஒரு நிலைமை வரலாம் தானே. இப்ப குறைசிகளுடைய மக்கா காஃபிர்களுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவர் தான் அபூ சுஃபியான். மக்கா வெற்றிக்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையா? வந்தாரு. எதிர்த்து நின்று பத்ர் போரை உருவாக்கி கடுமையா முஸ்லிம்களுக்கு எதிராக வேலை செஞ்சு சதி செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டும் இறுதி தருவாயில அபூ சுஃபியான் என்பவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை, இறுதி தருவாயில ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்தாரா இல்லையா? வந்தார். அப்ப இந்த மாதிரி அபூ லஹப் வருவதற்கு வாய்ப்பு இருந்துச்சா இல்லையா என்று பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலே அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஆரம்பத்திலே எச்சரிக்கை செய்ய சொன்ன நேரத்திலேயே இவர் எதிர்க்க அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்? நீ உருப்பட மாட்டாய், உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் அறிவிச்சிட்டான். இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் என்ன? சும்மா சரி அபூ லஹப் இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான வேலை செஞ்சார். அபூ லஹபும் அபூ லஹபுடைய மனைவி. அபூ லஹபுக்கு ரசூலுல்லாஹ்வை வீழ்த்தணும் என்று நினைச்சிருந்தா, ரசூலுல்லாஹ்வை பொய்யராக்கணும் என்று நினைச்சிருந்தா, ரசூலுல்லாஹ்வை நபி இல்லைன்னு நிரூபிக்கணும் என்ற மாதிரி அவன் சதி செய்ய நினைச்சிருந்தா பேரளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் தானே. பொய்க்கு கலிமா சொல்லி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு யூதன், பேரளவுக்கு முனாஃபிக்குகளுடைய தந்தை யூதன், பேரளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்குள்ள குழப்பம் செஞ்சு கூட இருந்தான். முனாஃபிக் தந்தை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இந்த மாதிரியாவது பொய்க்கு இஸ்லாத்துக்கு வந்து மக்கா காஃபிர் நான் இஸ்லாத்துக்கு போற மாதிரி போறேன், ஆனா நான் இஸ்லாத்துக்கு போனதா நீங்க நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் இஸ்லாத்துக்கு போனதை காரணம் காட்டி இவர் தான் வெல்ல மாட்டார், தோல்வி அடைவார், இவருடைய செல்வமும் இவர் செஞ்ச காரியங்களும் இவரை காப்பாத்தாது என்று அல்லாஹ் சொன்னானே, ஆனா இவருக்கு தான் நேர்வழி கிடைச்சிருச்சு, இவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அப்ப இந்த குர்ஆன் வசனம் பொய், நபி சொன்னது பொய், எனவே இஸ்லாம் என்பது பொய் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம் தானே என்று சொல்லி இருக்கலாமா இல்லையா? தந்திரமா சொன்னானா? சொல்லல. ஏன் சொல்லல? அல்லாஹ் உள்ளத்துக்கு அத எண்ணத்தை கொடுக்கல. எவ்வளவு சதி செய்யறாங்க முஸ்லிம்களை இல்லாமக்கணும் என்று. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய குடும்பத்தாராக இருந்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக கடுமையான சூழ்ச்சிகளை செய்தார்கள். இதை பண்ண முடியலை பாருங்களே, சின்ன விஷயம் ஒண்ணு. இந்த விஷயத்தை யோசிச்சு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்துக்கு வராரு. இந்த குர்ஆன் உண்மையானது, அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது சத்தியமான வேதம், இது சத்தியம் என்பதனால்தான்
அபூலஹப் பேரளவுக்கு கூட தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொள்ளவில்லை. அவன் பேரளவுக்காவது தன்னை முஸ்லிம் என்று அறிவித்துக் கொண்டிருந்தால் குர்ஆன் வசனம் பொய்யாகி, முகமது நபி பொய்யாகி, இஸ்லாமும் பொய்யாகி இருக்கும். ஆனா அதற்கு அபூலஹபுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கல, காபிர்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கல. இதிலிருந்து என்ன விளங்குது? மேலொரு இறைவன் இருக்கிறான், அவன் சொன்ன வார்த்தை உண்மையானது, எனவே நான் இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று இஸ்லாத்துக்கு வந்து அந்த ஆளு போய் அஜ்ஜெல்லாம் செஞ்சு வந்தாரு. கிறிஸ்தவ பாதையா என்ன விளங்குது? குர்ஆன் அவருக்கு விளங்குதுன்றது விளங்குது. குர்ஆன் வசனத்தை அவர் வாசிச்சிருக்கிறார் என்று விளங்குது. நாங்க வந்து நேரத்தை கடத்துறதுக்கு எத்தனாவது ஐன் ஓதின இன்றைக்கு ஐன் என்று ஐன் கோச்சி லைன் என்று ஓடுறது குர்ஆன் பின்னுக்கு. அந்த தாள்களை கூட்டுறதுக்கு தமாம் பண்ணிட்டார். குர்ஆன் இத்தனை தடவை ஓதிட்டார் என்று நம்பர் காட்டுறதுக்காக வேண்டி, பெருமை அடிக்கிறதுக்காக வேண்டி குர்ஆனை கடந்து கொண்டு போறோமே தவிர அதை சிந்திச்சு குர்ஆனை ஓதுறோமா? சிந்திச்சு குர்ஆன் வசனங்கள் ஓதினா எவ்வளவு விளக்கம் எங்களுக்கு வந்திருக்கும்? இப்படி யாராவது ஒரு முஸ்லிம் யோசிச்சாரா? யோசிச்சு விளக்கம் சொன்னாரா? சொல்லல. அப்ப இந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் வசனம் வழிகாட்டுதுடா, அதை சிந்திச்சு பார்த்து என்ன செய்யறாங்க? குர்ஆன்ல இருந்து நேர்வழி அடைகிறாங்க. சிந்திப்பவர்களுக்கு நேர்வழி குர்ஆன்ல என்ன செய்யும்? அதிகம் கிடைக்கும். இதை பார்க்கிறோம். அப்ப அபூலஹப் நேர்வழிக்கு வர மாட்டான் என்பதும், வெற்றி பெற மாட்டான் என்பதும், அவன் தோல்விதான் அடைவான் என்பதும், அவன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தும் பிரமுகராக இருந்தும் அவனுடைய வாழ்க்கை தோல்வியில் முடியும் என்பதையும் இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்றத பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய வேதம் உண்மை என்றதை நிலைநிறுத்துற ஒரு வசனமாக இருக்கிறது. இது 2வது வசனம். 3வது வசனம், சயஸ்லா நாரன் தாத்த லஹபின், அபூலஹப் நரகத்திலே கருகுவான். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், அவரோட சேர்த்து அவன் மட்டும் இல்ல, விறகு சுமக்கும் அவனுடைய மனைவியும் நரகத்தில் கருகுவாள் என்று அல்லாஹ் சொல்றான். அபூலஹபும் சுட்டரிக்கும் நரகத்தில் கருகுவான், விறகு சுமக்கிற அபூலஹபுடைய மனைவியும் கருகுவாள். விறகு சுமக்கிறது என்ன? விறகு கலெக்ட் பண்றது, விறகு தெரிந்தானே விறகு. இந்த விறகு சுமப்பவள் என்ன அர்த்தம்? சில பேர் தஃசீர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க, விறகு சுமப்பதென்றால் அபூலஹபுடைய பொண்டாட்டிட வேலை ஒவ்வொரு இடத்துல இருக்கிற விறகுகளை சுமந்து அதை வித்து பொழப்பு நடத்துறமா எழுதி வச்சுக்கிறாங்க. விறகு சுமந்து பொழப்பு நடத்தலாம் தானே. அந்த காலத்துல விறகு என்றாலும் இந்த காலத்துல பெட்ரோல் மாதிரி தானே. அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விறகு தேவை. அந்த விறகுகளை சுமந்து அவங்க காடுகள்ல பாலைவனங்கள் அங்கெங்க கிடக்குறதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்வாங்க? வீட்டுல வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்பாங்க, அடுப்பு பத்த வைப்பாங்க. அப்ப இந்த விறகு சுமக்கிறதுக்கு அது ஒரு தொழிலா அவங்க செஞ்சாங்க. அவங்களோட வேலை விறகு சுமக்கிறதுன்னு சில பேர் நேரடி அர்த்தத்துல நேரடியாகவே விறகு சுமக்கிறதுக்காக வேண்டிதான் இவங்க வந்து அல்லாஹ் தஆலா இவங்களை விறகு சுமக்கும் அபூலஹபுடைய மனைவி என்றாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. இப்படி நேரடி கருத்துல இதை எடுக்கலாம். குர்ஆனை நேரடியா தானே முதல்ல விளங்கணும். நேரடியா விளங்க முடியாட்டி தான் வியாக்கியானத்துக்கு போகணும். அப்ப நேரடியாக விளக்கம் என்னன்றது பொருத்தமாண்டு பார்க்கணும். இந்த விறகு சுமக்கிற அபூலஹபுடைய மனைவி என்றா அவ விறகு கட்டைகளை சுமந்து இருந்தாளா அல்லது வேற ஏதாவது ஒரு கருத்து இதுல சொல்ல வருதான்னு பார்க்கணும். விறகு சுமக்கிறது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நேரடி கருத்து சரியா பிள்ளையான்னு பார்க்க போறோம். விறகு சுமக்குறேன் நாங்க வீட்டுல விறகு சுமந்து இல்லையா? ஒரு காலம் இருந்துச்சானே, விறகடுப்பு தானே இருந்துச்சு எங்கட வீட்டுல. இப்பயும் வந்து லாம்பனை இல்ல, பெட்ரோல் இல்லைன்னு வந்த நேரத்துல என்ன பண்ணோம்? கேஸ் இல்லைன்னு வந்துச்சு, என்ன பண்ணோம்? விறகுதான் தேடினோம். விறகு அந்த கட்டையா தேடி அலைஞ்சமா இல்லையா? ஒவ்வொரு ஊர்ல லாம்பனையை தேடினோம் விறகு பத்த வைக்க. விறகு சுமக்கிறது ஒரு தவறான விஷயம் இல்லையே, அது நல்லா சுமக்கலாமே. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகு சுமப்பதை ஆதரித்தே பேசியிருக்கிறார்கள். ரசூலா சொல்றாங்க, ஒரு முறை ரசூல்லா பயான் செய்யும் போது ரசூலா சொல்றாங்க, ஹப்லஹு, யாராவது உங்களில் ஒருத்தர் விறகுகளை சுமந்து ஃபயஅதி பிஹுஸ்மத்தில் ஹதபி அலா லஹ்ரிஹி, அதை தன்னுடைய முதுகிலே வைத்துக் கொண்டு அவர் மக்களிடம் சென்று ஃபயபீஅஹா, அதை மக்களுக்கு விட்டுவிட்டால் ஃபயகுஃபல்லாஹு பிஹா வஜ்ரஹு கைருல் லஹு மி அன் யஸஅலன் நாஸ அஅதஹு அவ் மனஹு, அவர் மக்களிடம் யாசிப்பதை விட, மக்களிடம் போய் கையேந்தி பிச்சை எடுப்பதை விட, இதன் மூலம்
இழிவடையாமல், மக்கள் கிட்ட பிச்சை கேட்காம, யாசகம் செய்யாம விறக சுமந்து விட்டு பொழப்பு நடத்துறது இருக்குது, அது சிறந்ததுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கையேந்தி இழிவா பார்ப்பதை விட சொந்தமா உழைப்பு நடத்தி நீங்க வாழுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில 1471வது செய்தி. அப்ப விறகு விற்கிறது ஒரு கெட்ட விஷயமா? இல்ல. விறகு சுமக்கிறது கெட்ட விஷயமா? இல்ல. அப்ப அபூ லஹப் மனைவி விறகு சுமப்பவள் என்று அல்லாஹ் சொன்னால் ஏன் சொல்கிறார்? விறகுண்டா விறகு கட்டைகளை சுமந்தவர் என்ற அர்த்தமா அல்லது வேற அர்த்தமா? வேற அர்த்தமா? விறகு கட்டைகளை சுமக்கும் அர்த்தமாக இருந்தா அத ஒரு கெட்ட பொம்பளைக்கு ஒரு உவமையாகவோ, கெட்ட பொம்பளைக்கு ஒரு சிப்பத்தாகவோ ஏன் சொல்லணும்? விறகு சுமக்கிறது நல்ல காரியம். அபூ லஹப் மனைவி விறகு சுமப்பவள்டா, விறகு சுமப்பவள் என்று கெட்ட மாதிரி சொல்ற மாதிரி விறகு சுமக்கும் அபூ லஹபுடைய மனைவி நரகத்துக்கு போவா. அப்ப விறகு சுமக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? கெட்ட விஷயமா? இல்ல. விறகு சுமக்கிறது நல்ல விஷயம். ஆனால் விறகு சுமக்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றான் என்றால் நேரடி அர்த்தம் இல்லை. என்றால் அது நல்ல காரியம். இவளுக்கு அதை எல்லாம் பயன்படுத்துறான், நரகவாதியான இவளுக்கு எல்லாம் பயன்படுத்துறான் என்றா அதுல வேற ஏதாவது விஷயம் இருக்கும் என்பதை நாங்க புரியணும். என்ன இருக்கலாம் விறகு சுமப்போல் என்றால்? இப்ப நீங்க தெரியும், நீங்க தமிழ் மொழியில பல மொழிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறதுண்டா என்னது அர்த்தம்? நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கும், இன்னும் எண்ணெயை ஊற்றினோடனே அந்த நெருப்பு என்ன செய்யும்? இன்னும் கூடும். அப்ப ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, பிரச்சனை உண்டு. ஒருத்தி வந்து என்ன பண்ணுவா? பாயிண்ட் போடுவா. இன்னும் பிடித்தான், அன்றைக்கு நானும் கண்டு பிடிடுவா. என்ன சொல்ல விஷயம் பேசினோடனே பிடித்தான், அவன் சரியில்லை, பிடித்தான், அப்படித்தான், அங்கேயும் கேள்விப்பட்டேன் இங்கேயும் கேள்விப்பட்டேன்னு அந்த எரியிற நெருப்பு பிரச்சனை உண்டு, எரிஞ்சு கொண்டிருக்குது. அதுல கொண்டாந்து இன்னும் எண்ணெயை ஊத்துற வேலை. அப்ப நெருப்புல கொண்டாந்து உண்மையிலே ஒயில் ஊத்தினாரேன்னு அர்த்தம் இல்லை. அந்த பிரச்சனையை என்ன செய்யறாங்க? பூதாகரமாக்குறாங்க, பெருசாக்குறாங்க. ஊதி பெருசாக்குறது பிரச்சனைய. அப்ப இந்த மாதிரி உவமைகள், பழமொழிகள் நாங்க பேசுற பழக்கம் இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கருத்து தான் விறகு சுமப்பது. அந்த காலத்துல எரியிற நெருப்பும் எண்ணெய் இருந்துச்சா எண்ணெயை ஊற்றி சொல்றதுக்கு? அந்த காலத்துல பெட்ரோல் ஃபியூல் எல்லாம் இருக்கல. விறகதான் என்ன செய்யணும்? சேர்க்கணும். நெருப்பை கூட்டுறதுக்கு என்ன செய்யணும்? விறகதான் சுமந்து ஒரு விறகு, 2 விறகு, இன்னும் 10, இன்னும் 10, இன்னும் 10. இந்த 10 வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாள் யாரு? அபூ லஹபுடைய மனைவி. என்னத்துக்காக? கணவர் திட்டிட்டு வந்துட்டாரு. யாருக்கு? ரசூலுல்லாஹ்க்கு. நாசமா போயிண்டு. பொண்டாட்டி பெண்ண சில பேர் ஜாடி கேத்த மூடிதானே. மாப்புள்ள என்ன அநியாயம் பண்ணாலும் அவனோட போறது, அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு ஒத்து ஊதுறது. இப்படி இருக்கக்கூடாது, நியாயமா இருக்கும். மாப்புள்ள வந்து எனக்கு தின்னத்தாரான், என்னைய பாதுகாக்கிறான், எனக்கு ட்ரெஸ் தாரான், எனக்கு அன்பு தாரான் என்றதுனால அவன் என்னத்தை பண்ணாலும் அவனை பின்னு போட்டுறதா? பாவம் செஞ்சாலும் அவன் மாப்புள்ள வந்து அவன் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர், அவன் நண்பன் ஒருவர் காசை வந்து கொள்ளை அடிக்கிறான், மோசடி செய்கிறான். இது பொண்டாட்டிக்கு தெரியுது, எங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்குது தான், சும்மா இருக்க கூடாது. இந்த அநியாயத்தை பண்ணாதீங்க, இது ஹராம், இந்த ஹராமான சம்பாத்தியம் நமக்கு வேணாம், எங்களோட வாழ்க்கை வந்து ஹலாலா இருக்காது, நல்லதா இருக்காது, அல்லாட சாபம் எங்களுக்கு இறங்கிடும் என்று சொல்லி திருத்தணும். 2 பேருக்கு, அடுத்த வீட்டுக்காரனுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் சண்டை. சண்டையில என்ன சண்டை? வேலி சண்டை அல்லது சொத்து சண்டை அல்லது டிஸ்டர்பன்ஸ் சண்டை. எங்கட தரப்புலதான் குற்றம் இருக்குது, அடுத்த வீட்டுக்காரன் கிட்ட நியாயம் இருக்குது. இப்ப மாப்பிள்ளைக்கு சார்பாக அடுத்த வீட்டுக்காரனோட சண்டைக்கு போறதா, அல்லது மாப்பிள்ளையே இந்த சண்டைக்கு போவாதீங்க, இது உங்களோட தரப்புல நியாயம் இல்லை, நீங்க அநியாயம் பண்றீங்க என்று சொல்றதா? இப்படி சொல்ல போனா என்னைய சாட்டி விட்டாலும் சாட்டி விட்டுருவான்னு சில பேர் மௌனமாகிடுவாங்க. அடுத்த வீட்டுக்காரன் சைட்ல தான் நியாயம் இருக்குது, உங்களோட சைட்ல நியாயம் இல்லைன்னா நீ அவனோட உனக்கு தொடர்பு என்று சொல்லிடுவார்கள். இந்த மாதிரி கெட்ட வாய்களும் இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்து அடுத்த வீட்டுக்காரன் எவனோட எனக்கு தொடர்பு இல்லை, நியாயம் உன் பக்கம் இல்லை. நியாயத்தை பேசக்கூடியவங்க என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்காக மாப்பிள்ளை டிவோர்ஸ் பண்ணி போற அளவுக்கு கத்திக்கொண்டு பேசாம அது அமைதியா ஆறுதலா சொல்லி விளங்கப்படுத்தணும். அப்ப தன்னுடைய கணவர் தப்பு செய்தாலும் ஒத்து ஊதாமல் நியாயத்தின் பக்கம் நின்று இருக்க வேண்டும். அபூ லஹப் மனைவி என்ன செஞ்சா? இவர் நாசமா போண்டு வர அதுக்கேற்ற மாதிரி முகமது பாருங்களேன், முகமது என்னமோ சொல்ற எங்க குடும்பம் தான், ஆனா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்படிப்பட்டவர். இப்போ இவ்வளவு காலம் நல்லா தான் இருந்தாரு, திடீரென்னு என்னமோ ஆயிடுச்சு என்று சொல்லி குடும்பத்துல ஒருத்தர்கிட்டயா போயிட்டு 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 நபிகள் நாயகத்தை பத்தி விமர்சனம் செஞ்சு 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 ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய அந்த வாதங்களை எல்லாம் முறியடிக்கும் விதமாக குடும்பத்திலே ஒருத்தர் வந்து நாங்க தௌஹீத சொல்றோம்,
எங்களுடைய குடும்பத்துல நெருக்கமான ஒருத்தர் வந்து நாங்க அடுத்தொருத்தருக்கு சொல்லும் போது, எங்க அடுத்த வீட்டாக்களுக்கு சொல்லும் போது, நல்ல பொடிய கொஞ்ச நாளா மண்டல வந்து நம்ம குழப்பமாயுது, நாங்களும் குடும்பத்துல மென்டல் ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு தான் ரெடி ஆகிக்கிறோம் அவனுக்கு, அதனால நீங்க அவசரப்பட்டு அவன் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க என்று சொன்னா எப்படி இருக்கு? இந்த மாதிரி சொல்லுவாங்களா இல்லையா? இப்படி சொல்லக்கூடிய விதத்தில் நபிகள் நாயகத்துக்கு எதிராக தீய மூட்டுற வேலை, அவதூறு பரப்புற வேலை, பொய்ய சொல்ற வேலை, கோல் மூட்டுற வேலை செஞ்சவள் யார்? அபூ லஹப் மனைவி. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், வம்ராத்தஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், விறகு சுமக்கும் அபூ லஹபுடைய மனைவி, அவ வந்து கெட்டவள், அவளும் நரகத்தில் கருதுவாள். ஃபீ ஜீதிஹா ஹபுலும் மின் மஸத், அவளுடைய களத்துல முறுக்கேறின ஒரு பேரிச்ச மரத்துல கயிறு இருக்குது, நல்ல முறுக்கு போன கவுரொண்டு எடுத்து அவட களத்தை நெருக்கி வச்சிருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ப போயிட்டு அபூ லஹப் மனைவிட களத்தை தடவி பார்த்தா கவுரு விளங்குமா? விளங்காது. முறுக்கேறின கவுரன்னு சொன்னா அவளை வந்து தண்டிக்க போறோம் என்று அர்த்தம், அவன் நாசமா போறான்னு அர்த்தம். இதை அல்லாஹ் தஆலா சொல்லிதான் இவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது, இவர்கள் நரகத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்ற அந்த கருத்தை சொல்லி இருக்கிறான். இதுதான் இந்த சூரத்துல் லஹபுடைய விரிவுரை. இவங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. நபிக்கு யாராவது எதிரா நின்றால் அவர்களுக்கு நாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான், அவர்களுக்கு நேர்வழியும் கிடைக்காது, அவர்கள் எந்த வகையில உழைச்சிருந்தாலும் அது அவர்களுக்கு பயனளிக்காது என்பது அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு சொல்ற பாடமாக இருக்கிறது. இது இப்படியாச்சா? இதுதான் விளக்கம். இப்ப இந்த சூரா முழுக்க யாரை பத்தி பேசுது? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியில ஒருத்தரை பத்தி. நல்லதா பேசுதா கெட்டதா, ஏசி திட்டி பதுவாவா பேசுது? அந்த ஆளும் அவரோட பொண்டாட்டி எல்லாம் செஞ்சு நரகத்துல கிடப்பாங்கன்னு வருது. இதை வச்சு நம்ம சில பேர் மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சில ஆக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த சூறாவை தொழுகையில ஓதாதீங்க அப்படின்றாங்க. ஏண்டா அது ரசூலோட ஃபேமிலிக்கு திட்டுற மாதிரி இருக்குது. கிறுக்கு பிடிச்சவங்க தப்பத்தியத அபிலாப்ன்றது தொழுகையில நாங்க ஓதக்கூடாதாம், ரசூலோட ஃபேமிலிக்கு வந்து திட்டுற மாதிரி இருக்குமா என்று சொல்லி இந்த சூறாவை நீங்கள் தொழுகையில ஓதாதீங்கன்னு சில முல்லாக்கள், மண்டையில மசாலா இல்லாத முல்லாக்கள் என்ன செய்யறாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. ஃபிக்ஹ் நூல்கள்லையும் இதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனாலதானே சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ லஹப் ரசூலோட ஃபேமிலி என்பதனால், ஃபேமிலி தான், மாற்று கருத்து இல்லை. அபூ சுஃபியான் வழியாகவும் ஃபேமிலி ஆகுது, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை வழியாகவும் ஃபேமிலி ஆகுது. இந்த மாதிரி ஃபேமிலி என்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஆக்கள் இவர்கள் அல்லாஹ்வுடைய எதிரிகள். அல்லாஹ்வுடைய எதிரிகளை பத்தி அல்லாஹ் சொன்னதுனால எங்களுக்கு வந்து இவங்களை வந்து இந்த திட்டின வசனங்களை பேசக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று வந்தாலும் உண்மையிலே முஸ்லிம்களுடைய குடும்பம் யாரு? சத்தியத்தில் இருப்பவர்கள் தானே, அவங்க தானே குடும்பம். ஃபேமிலியா இருக்கும். எங்களோட ஃபேமிலிக்குள்ள தரீக்கத்துவாதிகள் இருப்பார்கள், தப்லீக்ல இருப்பார்கள், ஜமாத்துல் முஸ்லிமின் பையத்தில் இருப்பார்கள், இன்னும் பல வழிகட்ட சிந்தனை நாஸ்திகர்களும் இருப்பார்கள். இரத்தத்துல உறவுதான். ஆனா உண்மையிலே உறவு யாரு? கொள்கை உறவு தான் உண்மையான உறவு. யாரெல்லாம் வழிகேட்டை ஆதரிப்பார்களோ, நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவங்க எங்கட குடும்பம் இல்லைண்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்கிறார். நிறைய பேர் அவருடைய மார்க்க பிரச்சாரத்துல அவரை புறக்கணிக்கிறாங்க. கொஞ்சமானவங்க, சொற்பமானவங்க தான் ஏற்றுக்கொள்றாங்க. அவருடைய மகனே ஏற்றுக்கொள்ளல, அவரை பொண்டாட்டியே ஏற்றுக்கொள்ளல. கிட்டத்தட்ட 950 வருஷம் அவருடைய வாழ்க்கை. எத்தனை நூற்றாண்டுகள் அவர் தாவா பண்ணியிருக்காரோ, 1-2 நூற்றாண்டு கணக்கம் தாவா பண்ணியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளல. முன்னறிவிப்பு வருது, இந்த ஜலப்பிரளயம் ஏற்பட போவதாக, அநியாயம், அந்த ஊர்வாசிகள் அழிய போவதாக. இந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்கிறார்? மகனுக்கு அறிவுரை சொல்றாரு. வனாதானு ரப்பவு, மகனுக்கு அறிவுரை சொல்லி, மகனே எங்களோட நீ கப்பல்ல ஏறிக்கோ, இல்லாட்டி நீ அழிஞ்சிருவாய், அதாவது இஸ்லாத்துக்கு வந்துக்கோ, இல்லாட்டி நீ அழிஞ்சிருவாய்ன்னு சொல்றாரு. அவன் ஏத்துக்கொள்ளல. அவன் சொல்றான், நான் மலைக்கு மேலேறி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்றான். அதோட கடல் இந்த தண்ணி வந்து குறுக்க வருது, மகன் செத்து போறான், கண் முன்னாடி மூழ்கடிக்கப்படுறான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம், வனாதா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபகால ஃபனாதா நூஹ் ரப்பஹு, நூஹ் அவருடைய இறைவனை பிரார்த்தித்தார். ஃபகால ரப்பி இன்னபினி மின், என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவன்,
அவன் என் கண் முன்னாடி அழிவதை எனக்கு பார்க்க இயலாது. என்ன இருந்தாலும் வாப்பன பாசம் இருந்தானே, வாப்பா இறக்கமா தான் இருப்பாரு. அப்ப என் மகன் கண் முன்னுக்கு அழிகிறார், என்னால பார்க்க முடியாது. இன்னெபினி மின் அகிலி, என் மகன் என் குடும்பத்தில் ஒருவன் என்றார். அதே நேரத்தில் எனக்கு தெரியும் உன்னுடைய வாதாவும் உண்மையானது. நீ வாக்களிச்சா காஃபிர்கள் அழிவார்கள் என்றா காஃபிர் அவனிப்ப அழியதான் போறான், அதுவும் உண்மையானது. ஆனா நீ தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்த தீர்ப்பளிப்பவன், எனக்கு ஒரு நியாயத்தை தந்துரு. என் மகன் இவர், அதனால காப்பாத்தணும். ஆனா காஃபிர் இவர், அதனால மூழ்கடிக்கப்படணும். இந்த ரெண்டுக்கு மத்தியில எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்காதா இப்படி கேட்கிறாரு. சென்டிமெண்ட், இந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்கள்ல. சென்டிமெண்டா வரும் பொழுது அப்படி விழுந்துருவோம். என்னடா குடும்பமே ஒரு மாதிரி அடிக்குதே, சத்தியம் என்று விளங்குதே. உம்மா சொல்லுவா, நீ இந்த தௌஹீத் கொள்கையிலிருந்து வராட்டி, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றும் கொள்கையிலிருந்து வராட்டி, நான் உன்னோட வாழ்க்கை முழுக்க பேச மாட்டேன், உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் அப்செட் ஆகும். கொள்கையில உறுதி இருக்கும். உம்மா எப்படி சொல்லிட்டாலே, உம்மா கிட்ட ஏற்கனவே 50 பவுன் நகை வேற இருக்குது, அதுதான் கண்ணை வச்சுக்கணும், அதுவும் கிடைக்காது, காணி பூமியெல்லாம் எழுதித்தாருன்னு சொல்லி கொண்டு தானே இருந்தா, உம்மா பகைச்சு கொண்டா இல்லாம போயிருமே என்ற ஒரு இக்கண்ணா ஒன்று என்ன செய்யும், வரத்தான் செய்யும் மனசுக்குள்ள. ஆனா அந்த நேரத்துல சலனம் அடையக்கூடாது, அந்த நேரத்துல விழுந்துடக்கூடாது, உறுதியா நிக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாமே விழ பார்க்கிறார், சென்டிமெண்ட்ல விழ பார்க்கிறார். அல்லாஹ் சொல்றான், கால யானு நூஹே இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவர் உன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லை. நவனா குடும்பமா? உலக பார்வையில குடும்பம் தானே, அல்லாஹ்வுடைய பார்வையில குடும்பம் இல்லை. என்னோட குடும்பம் யாரு? சத்திய மார்க்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுடைய குடும்பம். எங்களுடைய உண்மையான குடும்பம் யாரெண்டா, ஹக்கை யாரு பின்பற்றுவார்களோ அவர்கள் தான். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் உன்னுடைய குடும்பத்தே இல்லை, குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை. இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ இப்படி என்னிடம் பிரார்த்தனை செய்வதே கெட்ட அமல் என்றார்கள். கெட்ட அமல் செய்யாது. பிரார்த்தனை செய்வியா, உன் மகன் குடும்பம் என்று சொல்லுவியா, இவர் காப்பாத்தத்தானே சொல்றாரு. வாந்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீ தீர்ப்பளிப்பவர்களில் சிறந்த தீர்ப்பளிப்பவன், உன்னை காப்பாற்றவும் என் குடும்பமும் தான் அழியவும் போறான் தீர்ப்பளி என்றா காப்பாத்த சொல்றாரு மறைமுகமா. இது நல்ல செயல் இல்லை. ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்ம், அல்லாஹ் நேரடியாவே சொல்றான். ஃபலா தஸ்அல்னி, நீ என்னிடம் கேட்க கூடாது, பிரார்த்தனை செய்யக்கூடாது. மா லைஸ லக பிஹி இல்ம், எதுல உனக்கு அறிவு இல்லையோ அதை நீ என்னிடம் கேட்கவே கூடாது. இன்னி ஐனுக அன் தகூன மினல் ஜாஹிலின், மடேனாக கூடாது என்று நான் உனக்கு எச்சரிக்கை செய்கிறேன். வார்த்தை பாருங்க, என்னாக கூடாதாம், மடேனாக கூடாது. 950 வருஷம் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பிரச்சாரம் செஞ்ச ஒரு நபி ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிறாரு. அந்த இடத்துல எல்லாம் மடேனாகிறியா? நாங்க எவ்வளவு ஸ்லிப் ஆகிறோம், எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு இடத்துல ஸ்லிப் ஆகுது. அல்லாஹ் எங்களுக்கு என்ன வார்த்தை வச்சு திட்டுறானோ தெரியாது, எரும மாடுன்றானோ தெரியாது. என்ன வார்த்தை, மடப்பயல், எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு நேர்வழி ஏறுற மாதிரி விளங்குது இல்ல. எப்பா பாரு மிஸ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா, 2 தடவை சான்ஸ் கொடுத்தா, 3 தடவை, என்ன திட்டு வாங்கி கொண்டு இருக்கிறோமோ அல்லாஹ்க்கு தான் தெரியும். நபி என்றாலும் ஸ்லிப் ஆகினா அல்லாஹ் என்ன செய்வான், கண்டிச்சிருவான். அல்லாஹ் அருள் நிறைந்ததுதான், அல்லாஹ் அருள் நிறைந்தவன். அதுக்காக அல்லாஹ்வை கோமாளியா நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் ரோசமுள்ள ஒரு இறைவன். அவன் நீ செய்யறதெல்லாம் செஞ்சுக்கோ, நீ என்னத்தெல்லாம் பண்ணுக்கோ, நான் உனக்கு சொர்க்கத்துக்கு தருவேன்டா, இது கோமாளித்தனமாயிரும். கருணை நிறைந்தால் கோமாளிகள் ஆகுவன் தானே. என்ன செஞ்சாலும் பொண்டாட்டியோட இறக்கம், அவன் இவனுக்கு அடிப்பான், அப்படின்னு சிரிச்சு கோமாளி தானே. இறக்கம் என்றதுக்காக அடிச்சாலும் வாங்குவியா, அடியும் வாங்குவியா? ரோசம் இல்லையா, சூடு சொரணை இல்லையா, இப்படி வரணுமா இல்லையா? அப்ப இறக்கம் என்ன செய்யும், எங்கட சொரணே இல்லாமக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் இருப்பானா? அவன் இறக்கம் கூடினவன், ஆனா சொரணை உள்ளவன். அவனுக்கு ரோசம் இருக்குது, கோபம் இருக்குது. அந்த கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அப்ப எங்கட அமல் எப்போதும் நல்ல அமலாவே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த நேர்கோட்டிலே இருக்கணும், வளைஞ்சிடக்கூடாது, நெளிஞ்சிடக்கூடாது, சரியா இருக்கணும் என்றது விளங்குது. அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இது 11வது அத்தியாயத்துல 45 முதல் 46வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய செய்தி. இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் குடும்பத்தொருவரா இருந்தும் அவன் இஸ்லாத்தை ஏற்காததுனால குடும்பம் இல்லைன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு, அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருந்தும் இஸ்லாத்தை ஏற்காட்டி குடும்பமா?
குடும்பம் இல்ல. குடும்பத்தை திருப்பதனால நாங்க குர்ஆன் ஓதக்கூடாதுண்டா, தொழுகையில ஓதக்கூடாதுன்னா அப்ப சும்மா குர்ஆன்லயும் ஓதக்கூடாதா? அப்ப டிலீட் பண்ணிடுவோமா அத்தியாயத்தை? எப்படி கள்ள பயில்வரன்னு பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மார்க்க விளக்கம் ஒரு மருந்துக்கு கூட இல்லைன்றத பாருங்க. இதை பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 113 114வது வசனங்கள்ல அல்லாஹ் முஸ்ரிக்கானவங்களுக்காக வேண்டி துஆ கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். மா கான லின் நபி வல்லதீன ஆமனு, இந்த நபியும் நம்பிக்கை கொண்டவர்களும் ஐயஸ்தகுஃபிரு லில் முஸ்ரிகீன், முஸ்ரிகீன்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி. மிம்பாதிமா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகவாதிகள் என்று தெரிந்த பிறகு, முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் நரகவாதிகள் என்று விளங்கின பிறகும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றார். ஒருத்தர் சிறுக்கிலே மௌத்தா போனாரு, சிறுக்கிலே மௌத்தா போனா சொர்க்கத்துக்கு போவாரா? இல்ல. உமை யுஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிட்டான். ஹராம் என்றா இனிமேல் போக இயலாது. அப்ப நம்ம ஃபேமிலியில நல்ல நெருக்கமான ரொம்ப நெருங்கிய உறவுகளா இருக்கக்கூடியவங்க, நல்ல பாசம் உம்மா வாப்பா, வாப்பம்மா உம்மம்மா, யாராவது சிறுக்கிலே மூழ்கி இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது, ஜோசியம் பாக்குறது, எப்ப பார்த்தாலும் சூனியத்தை நம்புறது, எப்ப பார்த்தாலும் அவங்க கண் திருஷ்டியை நம்புறது, அதே மாதிரி அல்லாஹ்க்கு பதிலாக அவுலியாக்களுடைய நம்பிக்கை. எங்க சரி கால் தடிக்கு விழுந்தாலும் யா முஹியத்தீன் தான் கூப்பிடுறது, யா அல்லாஹ்னு சொல்றது இல்ல. கபறுகள்ல போயிட்டு மண்டையை முட்டி கொண்டே வைக்கிறது, தேய்ச்சி 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 கபர்ல போயிட்டு பச்சை புடவை மாத்துறதும், விளக்கு பத்த வைக்கிறதும், எண்ணெயை ஊத்துறதும், பாலை ஊத்துறதும், அதை செய்யறதும், இதை செய்யறதும், சந்தனத்தை தடவி கொள்றதும், இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலே இருக்கிறாங்க. மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அவங்க பாவம் நல்ல இறக்கம், எனக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிறாங்க, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டு கேட்க இயலாது. சிறுக்குவாதிகளா இருந்தா நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபார் செய்யறது அல்லாஹ் தடுக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறான், இந்த தாயாருக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு கேட்கலாமா என்று கேட்கும் போது அல்லாஹ் தஆலா அதை தடுக்கிறான். அப்ப நான் கபரை மட்டும் ஜியாரத் பண்ணி வரலாமா? அப்ப கபரை மட்டும் என்ன பார்த்துவாங்க, பாவ மன்னிப்பு கேட்க இயலாது. ஏண்டா ஆமினா அவர்கள் சிலை வழிபாட்டில் இருந்தார்கள், அல்லாஹ்க்கு இணை கற்பித்தவராக இருந்தார்கள். அவங்க முஸ்லிமா வாழல, முஸ்லிமா வாழாட்டி நரகவாதி தான். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையை பத்தி கேட்கிறாங்க, ஐநா அபி என்ற ஒரு நபித்தோழர் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபின்னார், நரகத்தில் இருப்பார். அப்ப அவருடைய முகம் ஒரு மாயா மாறுது, அவருடைய வாப்பா நரகத்தில் இருப்பாருன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு இன்ன அபி வாபாக்க ஃபின்னார், ஏண்ட வாப்பம் ஓண்ட வாப்பம் நரகம், இப்போ ஓகேன்றாங்க. அவருக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, சிலவங்களுக்கு அப்படி இருக்கும் தானே. ஏண்ட ஒரு கண், அவன்ட ஒரு கண், ஏண்ட 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிட்டு ஒரு கண்ணாவது போகணும் என்ன நினைப்பாங்க. எனக்கு நஷ்டம் அடைஞ்சா பரவாயில்ல, நான் தாங்கிக் கொள்றேன், ஆனா அடுத்த வீட்டுக்காரிக்கு நஷ்டம் அடையணும். ஏண்ட டிவி உடஞ்சா அவட டிவியோட கனெக்ஷனாவது கட் ஆகணும். இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி மட்டமா நினைச்சு தீங்க நினைக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர் அப்படி நினைச்சிருக்க மாட்டார். கவலை, இந்த வாப்பா நரகம் நல்ல மனுஷனே, நரகத்துக்கு போயிட்டாரு, கொள்கையை ஏத்துக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட வாப்பா நல்ல மனுஷன் தான், கொள்கையை ஏத்துக்கொள்ள போகணும். கொள்கையை ஏத்துக்கொள்ளாவிட்டால் யார் என்றாலும் நரகவாதி தான். அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணுமா? இயலாது. அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிந்த பிறகு அவங்க விலகிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பார்வையில யாரு எதிரியோ எங்களுக்கும் எதிரிதான். அபூலஹப் அல்லாஹ்வுடைய எதிரி, ரசூலுல்லாஹ்வுடைய எதிரி எங்களுடைய எதிரியும் தான். அப்படிதான் பார்க்கணும். இதுதான் கொள்கை அடிப்படையிலான ஒரு பார்வை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சூரா லஹபுடைய விரிவுரையில நாங்கள் இந்த செய்திகளை கற்றுக்கொண்டோம். அபூலஹப் என்பவன் நபிகள் நாயகத்துக்கு எதிராக நின்றான். எதிராக நின்றதனால அல்லாஹ் தஆலா அவனை சபித்தான் என்று வருது. கடைசியா ஒரு விஷயம் மட்டும், புகாரில ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் வருதுன்னா, இந்த புகாரில 5101வது செய்தி. அபூலஹப் என்பவன் நரகத்துல வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த அபூலஹபுடைய விரலுக்குள்ளே ஒரு விரல் ஒன்று இருக்கும், அந்த விரலுக்குள்ள அவனுக்கு நீர் புகட்டப்பட்டு கொண்டு இருக்கும். நரகத்துலதான் அபூலஹப் இருப்பான். ஆனா அபூலஹப் விரலுக்குள்ளால அவனுக்கு நரகத்துல தண்ணீர் அவனுக்கு புகட்டப்படும் என்று புகாரில 5101வது செய்தியா வருது. இந்த செய்தியை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, சுன்னத் வல் ஜமாத் உலமாக்கள், சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், தப்லீக்கை சேர்ந்தவர்கள், மதுஹபை சேர்ந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கடா, அபூலஹப் என்பவன் நரகத்தில் இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விசேடமான சலுகை நரகத்துல கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனா இந்த செய்தி
அபூலஹபுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கனவு கண்டதா வரக்கூடிய ஒரு செய்தி. இப்படி ரசூல்லா சொன்னதா வரல. அபூலஹபுக்கு நரகத்துல அந்த விரலால நீர் புகட்டப்பட்டு கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று வரல. புகாரில தான் வருது. ஆனா எப்படி வருது? அபூலஹபுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கனவு கண்டாங்களாம். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் யாரென்று வரல. யாரு குடும்பத்தில் ஆளு, யாரு கனவு கண்டது, அவங்க முஸ்லிமா காஃபிரா வரல. கனவு கண்டாங்களாம் இப்படி வாரதாக. அபூலஹபுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கனவு கண்டதுனால அது இஸ்லாம் ஆகுமா? இஸ்லாம் ஆகாது. இஸ்லாம் என்றா ரசூல்லா சொல்லி இருக்கணும், அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கணும், அல்லது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கணும். வரல. புகாரில வந்ததுனால அபூலஹபை நாங்கள் என்னமோ மட்டம் தட்டி பேசக்கூடாதுன்றாங்க தானே, அதுக்கு இதை காரணமா காட்டுவாங்க. மட்டம் தட்டி பேசக்கூடாது, நரகத்திலே அவருக்கு விதிவிலக்கு கொடுக்கப்படுது. என்ன காரணம் என்றா இவங்க ஒரு கதையை அதுக்கு ஜோடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாக்கு பிறந்த உடனே, அப்துல்லா என்று ரசூலோட வாப்பாக்கு ரசூல்லா முஹம்மது என்ற ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. இந்த செய்தியை அபூலஹபுடைய அடிமை அபூலஹபுக்கு சொல்லும் போது, அபூலஹபுடைய அடிமை ஒரு பெண்ணு, அந்த பெண் அபூலஹபுக்கு சொன்ன உடனே அபூலஹப் என்ன செஞ்சாராம்? இந்த சந்தோஷத்துல என்ற சகோதரனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குது என்ற சந்தோஷத்துல அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்கிறான். அந்த விடுதலை செஞ்சதுனால, அதாவது ரசூல்லா பிறந்த நாள, ரசூல்லாவுடைய அந்த மீளாத அபூலஹப் என்ன செஞ்சானாம்? கொண்டாடினான். கொண்டாடினதுனால, அந்த மீளாத கொண்டாடினதுனால, ரசூலோட பிறப்புக்கு சந்தோஷப்பட்டதுனால அந்த கைகளுக்கு என்ன செய்யறானாம்? அல்லாஹ் விரல் வழியா நீரை கொடுத்து நரகத்துல தாகம் தீர்க்கிற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தினான்னு இவங்க ஜோடிக்கிறாங்க ஒரு கதையை. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரசூலோட வாழ்க்கைக்கு முன்னாடி நடந்ததாகவே வைத்துக் கொள்வோம். இது இஸ்லாத்துல ஆதாரமா? இல்ல. மகன் பிறந்தான் என்ற சந்தோஷம் என்றது உலக காரியம் உண்டு, அதுக்கு அவன் விடுதலை பண்ணிருப்பான். ஆனா ரசூலா தூதரா வரும்போது கொண்டாடினானா? இல்ல. தூதரா வரும்போது என்ன செஞ்சான்? மண்ணதான் அள்ளி வீசுறான். எந்த கை அல்லாஹ் நாசமாக்கணும் என்று சொல்றானோ அந்த கையால நரகத்துல அவருக்கு தண்ணி கிடைக்கும். எப்படி நேர்முறைனா நிக்கிறாங்க குர்ஆனுக்கு. அல்லாஹ் தப்பத் யதா, ரெண்டு கையும் நாசமாகட்டும் என்ற என்ன அர்த்தம்? உலகத்துல கைக்கு சரங்கு பிடிக்க போது என்ன அர்த்தமா? இல்ல. நரகத்துக்கு போகும்போது அந்த கைகளுக்கே ஸ்பெஷல் தண்டனை கிடைக்கும் மண்ணள்ளி வீசினதுனால. வத்தப்ப நீயும் நாசமா போ, உட நரகத்துல முழுசா நாசமாகுவான். நீ மட்டுமே உன்னோட பொண்டாட்டியும் நாசமா போ என்று எல்லாரையும் நாசமாக்க எந்த கை தீப்பத்தி எரிஞ்சு கொண்டு நரகத்துல இருக்குமோ அந்த கையால தண்ணி வரும் என்று ஒருத்தி சொன்னான்னு ஒரு செய்தி வந்ததுனால அந்த மனுஷி யாருன்றே தெரியா, யாரு கனவு கண்டுன்றே தெரியா. அந்த செய்தியை வச்சு இந்த செய்தியை ஆதாரமாக்கி மௌலூத் சீசன்கள்ல இந்த அதீசத்தான் என்ன செய்வாங்க? வச்சு புரட்டி சொல்லி மீலாது விழா கொண்டாடி கொண்டு இருப்பாங்க. எவ்வளவு வழிகேடுன்னு பாருங்க, எவ்வளவு தவறான கருத்துன்னு பாருங்க. இதை பார்க்கிறோம். அடுத்தது, இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை என்றது உறுதியாக இருக்குது. புகாரியில் வந்ததனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்று வந்தால், புகாரில இன்னும் சில செய்திகள் வரும். அந்த செய்திகளை பேச போனோம் என்றா எல்லாம் சிரிப்பாங்க. குரங்கு விபச்சாரம் செஞ்சு கொண்டு இருந்துச்சு, அதனால விபச்சாரம் செஞ்ச குரங்க மற்ற குரங்குகள் எல்லாம் பிடிச்சு எடுத்து அந்த விபச்சாரம் செஞ்ச குரங்குக்கு கல்லறி தண்டனை, ரஜும் தண்டனையை நிறைவேற்றியது என்ற ஒரு செய்தி வருது புகாரில. ஒரு குரங்கு விபச்சாரம் செஞ்சுட்டான் இன்னொரு குரங்கோட. அப்ப விபச்சாரம் செஞ்சுட்டா எப்படி விபச்சாரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறே? மாப்புள்ள குரங்கு பொண்டாட்டி குரங்கு யாருன்னு தெரிஞ்சா தானே விபச்சாரமா இல்லையான்னு விளங்கு. அந்நிய குரங்கு, அந்நிய பெண் மாதிரி ஒரு ஆண் குரங்கு அந்நிய பெண் குரங்கோட இல்லறத்தில் ஈடுபட்டு இருந்தால் தானே விபச்சாரம். இப்ப கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையாண்டு எப்படி தெரியும்? குரங்க கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சா இல்லையாண்டு மரத்துல ஏறி எப்படி கண்டுபிடிக்கிறது? குரங்குகள். அடுத்தது, கல்யாணம் ஆவினா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரு? குரங்குக்கு. குரங்குட வழி யாரு? இந்த நிக்கா சட்டம் எல்லாம் மனுஷனுக்கு தானே. மனுஷன் சட்டம் குரங்குக்கு போட்டா இப்ப மனுஷன் எல்லா சட்டத்தையும் தானே போடணும். குரங்கு பெண் குரங்குக்கு கொடுத்த மகர் என்ன? துரோகம் செஞ்சதுனால தானே விபச்சாரம் ஆகுது. இப்ப குரங்கு மகரா எவ்வளவு கொடுத்தது? குரங்குக்கு இந்த தீர்ப்பு கொடுத்த குரங்கு யாரு? நீதிபதி குரங்கு. நீதிபதி குரங்கு வேணும், வழி குரங்கு வேணும், மகர் பெண் குரங்கு வேணும், ஆண் குரங்கு, மாப்புள்ள குரங்கு, பொம்புள்ள குரங்கு, பொண்ணு குரங்கு. இந்த எல்லா குரங்குகளையும் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் விபச்சாரம் செஞ்ச அந்நிய குரங்கு. கள்ள குரங்கு நீ வா விபச்சாரம் பண்ணியா இந்த தண்டனை.
நீ கல்யாணம் முடிச்சு விபச்சாரம் பண்ணியா இந்த தண்டனை. அது கல்யாணம் முடிச்சதுனால தானே மரண தண்டனை. ரஜம் சட்டம் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு தானே. இப்படியும் புகாரில வருது. இப்ப இந்த குரங்குகளுக்கெல்லாம் இப்ப தேடுங்க ஆலிம்கள், சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்கள் எல்லாம் போயிட்டு இந்த யாழை காட்டுல அல்லது எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள பூந்து எல்லா குரங்குகளையும் பார்த்து பார்த்து கல்யாணம் முடிச்ச குரங்கு யாரு, கல்யாணம் முடிக்காத குரங்கு யாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும், காதி கோட்டால குரங்குகளுக்கு ஒரு ரெஜிஸ்டார் நியமிக்கணும். ரெஜிஸ்டார் குரங்கு, அந்த குரங்குக்கு இந்த குரங்குகள்ல ரெஜிஸ்டார் நியமிக்க முடியாவிட்டால் மனுஷன் ரெஜிஸ்டார குரங்கு ரெஜிஸ்டார் ஆக்கி நீதிபதி நீதிமன்றம் வைக்கணுமே. தலாக் பிரச்சனை வந்தா காதி நீதி, குரங்கு காதி. எல்லா காலியும் நிறைய பேர் பெரும்பாலும் குரங்குகளா தான் இருக்கிறாங்க. இந்த தாவுறது, பணக்காரனுக்கு தாவுறது, நீதி செலுத்துறது இல்ல. பெரும்பாலானவர்கள் நல்லவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் குழப்பமாக்குதா இல்லையா? புகாரில வந்தா ஏற்றுக்கொள்ளணும் என்றது இல்லை என்றும் விளங்குது. இதுதான் சூரத்துல் அஹ்புடைய விளக்குரை. இப்படி விளக்கம் குர்ஆனுக்கு குர்ஆன் வசனங்கள்ல இருந்து, ஹதீஸ்ல இருந்து, வார்த்தையில இருந்து, அதுல சொல்ல உவமையா இலக்கணமா இலக்கியமான்றதை வச்சு குர்ஆனை விளங்குறது தஃப்சீர் என்று யாராவது சொல்லுவாங்கடா, அந்த தஃப்சீரை நாங்க என்ன செய்வோம், அங்கீகரிப்போம். இல்ல இமாம்கள் எழுதி வச்சுக்கிறாங்களே அதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும் என்று யாராவது சொன்னா, இமாம்களும் குர்ஆன் சுன்னா விளங்கப்படுத்தி ஆதாரம் காட்டி தஃப்சீர் பண்ணியிருந்தா ஏற்றுக்கொள்ளலாம். ஆதாரம் இல்லாம மனோ இச்சையின் படி தஃப்சீர் பண்ணா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது தஃப்சீருடைய விளக்கமாகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு அத்தியாயத்துடைய விளக்கத்தை நாங்க பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி.